நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நான் முடியாத என்னை தூக்கி நடத்தினீர். என்னை கொள்ளாதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. நான் பாவம் செய்தபோது என்னை நடத்தினீர். நான் பாவம் செய்தபோது என்னை நடத்தினீர். நான் பாவம் செய்தபோது என்னை நடத்தினீர். உம்மை நோக்கடித்தபோது என்னை தயாரித்தீர். என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. நான் தலை குனிந்தபோது என்னோடு கூடவே, நான் நின்ற இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்தபோது என்னோடு கூடவே, நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் அறிகின்றீர். நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் அறிகின்றீர். நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்லோரும் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? எல்லோரும் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த அருமையான மாலை பொழுதில் எங்கள் அனைவரையும் கூட்டி சேர்த்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், ஆராதிக்கிறோம் தகப்பனே. வல்லமை உள்ளையான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை காண்போரும் காப்போருமாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக தந்தையே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆராதனை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பாடல்கள் மூலியமாக பாட வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். சிறு பிள்ளையை என்னிடம் வரவிடுங்கள், நான் அவர்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக தந்தையே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு அமைதியை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆராதனை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாதுகாப்பின் வழியிலே நடத்தி செல்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக தந்தையே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளும் உங்களை விட்டு நான் விலகுவதில்லை, கைவிடுவதில்லை என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாப்பு வழியிலே நடத்தி செல்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் புது கிருபையை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு புதிய பாதையில் எங்களை வழிநடத்தி எங்களை அழைத்து செல்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒற்றுமையை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாவிகள் மேல் சினம் கொள்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மேல் தஞ்சம் புகுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நல்வழியில் அழைத்து செல்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னை ஒரு நாளும் நான் உன்னை விட்டு கைவிட மாட்டேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். மாலைகளை நோக்கி என் கண்கள் உயர்கின்றன, எனக்கு எங்கிருந்து உதவி வரும்? ஆண்டவரை நோக்கியே உதவி வரும் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பரலோக தந்தையே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே என் நாயர், எனக்கு எதுவும் குறைவில்லை என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். பசும்பொல் வழி மீது என்னை அழைத்து செல்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவர் எனக்கு அமைதியான நிலையில் அழைத்து செல்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு புத்துயிர் அளிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். சாவில் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் என் திக்கிற்கும் அஞ்சிலேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன் கோலும் நெடுங்களையும் என்னை தேற்றும் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் எதிரிகளின் கண் முன்னே உனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் பாத்திரம் என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் எதிரிகளின் கண் முன்னே ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்நாளெல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் வழியிலே எங்களை நடத்தி செல்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் எனக்கு எது குறைவில்லை என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். தீங்கு உமக்கு நேரிடாது, பாதை உன் கூடாரத்தை நெருங்காது என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். இறைவார்த்தைகள் மூலியமாக எங்களுக்கு ஆராதனையும் துதிக்கவும் கற்றுக் கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். செவிடர்களை கேட்க வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். குருடர்களை பார்க்க வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். வானத்து பறவைகளையும் காட்டு விலங்குகளையும் உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். மடைகளை தருகின்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். வெளிச்சத்தை தருகின்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். இருளில் நிலாவும் உம்மை தீண்டாது என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். வாதையும் கூடாரத்தை நெருங்காது என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீ நடந்து செல்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். மிளம் சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீ மிதித்து செல்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் தகப்பனே. அப்பா ஒவ்வொருவரையும் நீ கூட்டி இங்கே அழைத்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே.
நாங்கள் ஒவ்வொருவரும் சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை எங்கள் அனைவரையும் அழைத்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீர் எங்களோடு இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீ செய்தி தந்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இன்னும் அதிகப்படியான நன்மைகளை செய்து நீ கொடுத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு உள்ளத்திலும் நீர் இறங்கி அவர்களை துதிக்க வைக்கவும் பாடல்கள் மூலியமா பாட வைக்கவும் இறைவார்த்தைகளை நீ கற்றுக் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, சோத்தரிக்கிற ஆண்டவரே, வல்லமுள்ள தேவனே உமக்கு சோத்திரம், மகிமையின் தேவனே உமக்கு சோத்திரம், எங்களை பாதுகாத்து நல்வழி நடத்துபவரே உமக்கு சோத்திரம், அன்பின் பரலோக தந்தையே உமக்கு சோத்திரம், ஈசாக்கின் தேவனே உமக்கு சோத்திரம், யாக்கோபின் தேவனே உமக்கு சோத்திரம், ஆபிரகாமின் தேவனே உமக்கு சோத்திரம். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உங்களை ஜெபிக்கவும் போற்றவும் வாழ்த்தவும் எங்களை கூட்டி வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. துதி கனம் மகிமை அனைத்தும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நமக்கு பல அற்புதங்களும் நன்மைகளும் செய்து வந்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் நாம் அவரை போற்றவும் புகழவும் நாம் இங்கு கூடியிருக்கின்றோம். அந்த வகையில் நான் உங்களை சாட்சி சொல்ல, அதாவது உங்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளையும் பல அற்புதங்களையும் செய்துள்ளார். அதை தாங்கள் வந்து சாட்சி சொல்லும்படி அன்புடன் அழைக்கின்றேன். நானே முதல்ல சொல்கிறேன். நான் என் தொழிலை தான் முக்கால்வாசி சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா அதில் நிறையா சுவாரஸ்யமான அனுபவங்களும் நிறையா இதுவும் நடக்கும் எனக்கு. அதில் பார்க்கும் பொழுது போன வருஷம் ஒருத்தர்கிட்ட பாலிசி போட சொல்லி கேட்டேன். அவர் என்ன சொன்னார், நான் பாலிசியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு தெரியும் நான் எப்படி இருக்கணும்னு, என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னாரு. அவருக்கு திடீர்னு கிட்னி ப்ராப்ளம் வந்துருச்சு. கிட்னி ப்ராப்ளத்தால் டாக்டர் டயாலிசிஸ் தான் பண்ணணும், இல்லைன்னா நீ உயிர் பிழைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னோன்னா என்னை உடனே கூப்பிட்டு எனக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்குது, ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு பாலிசி எனக்கு போட்டு கொடுங்க. ஏன் அப்படி 10 லட்ச ரூபாய்க்கு பாலிசி போட்டால் அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 20 லட்ச ரூபா கிடைக்கும் பார்ட்டிக்காரங்களுக்கு. ஆனால் எனக்குன்னு ஒரு தொழில் தர்மம்னு ஒன்று இருக்குது. நான் போடுறதுன்னா போட்டிருக்கலாம் பாலிசி, அவங்களுக்கு நான் போடலை. ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், நான் பாலிசி போட்டு உங்களுக்கு பணம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை எப்படின்னு கேட்டேன். ஆமாம், என் பிள்ளைங்க 2 பொம்பளை பிள்ளை இருக்குது, அதனால் வேணும். அப்படின்னா உங்களுக்கு நான் பாலிசி போடணும்னு விரும்பினா டாக்டர் ரிப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் எல்ஐசி மெடிக்கல் டாக்டர்கிட்ட கொடுத்து மெடிக்கல் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பாலிசி போட முடியும். அப்போ தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. நாளைக்கு நீங்களும் உங்கள் குழந்தைங்களும் என் வீட்டு வாசல் முன்னாடி அழுதிங்கன்னா நான் இறக்கப்பட்டு ஒரு 5000 ரூபா கொடுக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் என்கிட்ட இருந்துச்சுன்னா ஒரு 10,000 ரூபா கொடுக்கலாம். ஆனால் நான் 10 லட்சத்துக்கு நான் 20 லட்சம் என்னால் கொடுக்க முடியாது. அதனால் நீங்கள் முறையாக பாலிசி போடுறீங்களா இல்லை எப்படி நான் ஏனோ தானு போட்டு இது பண்ணட்டுமானே? இல்லை நீங்கள் முறையாக போடுங்க, நான் டாக்டர்கிட்ட அடுத்த டெஸ்ட்டுக்கு போகிறேன், அந்த டெஸ்ட்டு ரிப்போர்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு முறையாக செஞ்சு கொடுங்கன்னாரு. ஆனால் அவர் இன்னைய வரைக்கும் ஃபோன் அடிக்கல. இன்னமும் அவர் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார், ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கார். பட் இன்றைக்கும் எனக்கு மனசு கேட்காம அவர் வீட்டில் போய் அவரையும் பார்க்க போனேன். அது பாலிசிக்காக போகல, ஒரு என்ன நிலவரத்தில் இருக்காருன்னு பார்க்க போனேன். அப்போ இன்னமும் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அப்படின்னாங்க. அதே மாதிரி ஒரு சில இதில் நான் தொழில் விஷயமாக நான் போகும் பொழுது கடவுள் எனக்கு கட்டளை இடுவார், இதை இதை செய்யாத அப்படின்ட்டு. அப்படிங்கிறது அது ஒன்று. இன்னொன்று எப்படின்னா, நான் செய்யக்கூடாத தொழில் நான் ஏதாவது செய்ய போனால் அப்போ எனக்கு தடங்களை ஏற்படுத்துவார். அந்த வகையில் நான் அந்த நேரம் ஏன் தடங்களை இருக்கா அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்த நேரம் யோசனை பண்ணது, கடவுள் என்னை தடுத்தது, அங்கே போகக்கூடாமல் வச்சது எனக்கு நல்லதாக அமைஞ்சிச்சு அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறம் தான் நான் நிறையா வகையில் சந்தோஷப்பட்டிருக்கேன். அது மாதிரி நிறைய அனுபவங்கள் எனக்கு இருக்கும். ஒரு ஏரியாவுக்கு நான் போகணுன்னு நினைப்பேன், ஆனால் அந்த இடத்துக்கு போக விடாமல் தடுக்கும். கொஞ்ச நாள் கழித்து விசாரித்தோம்னா அந்த வீட்டில் சண்டை, வம்பு, அடிதடி அது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். நானும் போயிருந்தேன்னு நான் போய் ஏதாவது ஒரு நியாயம் சொல்கிறதோ ஏதாவது ஒன்று வாய திறந்தேன்னா எனக்கும் பிரச்சனையாயிருக்கும். நல்லவேளை கடவுள் என்னை காப்பாற்றிட்டாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் நிறையா நாள் இருந்திருக்கேன். அதே மாதிரி போகும் பொழுது கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் போவேன்.
நான் போகும்போது வரும்போது ஆண்டவரே என்னை நீங்கள் பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போங்க, எந்த சண்டை வந்தாலும் ஒன்று வந்தாலும் என்னை காப்பாற்றுங்க அப்படின்ற ஒரு இதில் போகும் பொழுது கடவுள் என்னை நிறையா ஆபத்துகளிலிருந்து பொல்லாப்பிலிருந்து என்னை காப்பாற்றியிருக்காரு. அந்த பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த அந்த தேவனுக்கு கோடான கோடி நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே புகழ். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எனக்கு 3 வருஷம் 3 மாதங்கள் ஆகிறது. எனக்கு காலில் முள்ளு குத்தி சக்திக்காய். இப்பொழுது நான் நன்றாக நடக்கிறேன். அந்த பள்ளம் மூடிவிட்டது, தோல் வந்துவிட்டது. எனக்கு நான் நன்றாக நடக்கிறேன். நான் எங்கள் ஊரில் ப்ரேயர் நடந்தப்ப நான் ப்ரேயருக்கு வந்தப்ப சிஸ்டரும் பிரதரும் சொன்னாங்க, நீங்கள் அது வாட்டி நீங்கள் வரும்போது என் கால் மூடிடும், கவலைப்படாதீங்க, அழுவாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதேமாரி இப்போ எனக்கு நல்லா இருக்குது. இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. 1 வருஷமாக என் தம்பிக்கு பொண்ணு தேடிட்டு இருந்தோம். பொண்ணு படிப்பு சரியாக இருந்தால் அழகாக இருக்காது, இது மாதிரி ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு கடைசியில் எங்கள் பெரியக்கா பொண்ணையே நிச்சயம் பண்ணி முடித்தோம். போன மாதம் நல்லபடியாக இந்த பிடிக்கு நல்ல சீர் சிறப்புமாக நல்லபடியாக கல்யாணம் நடந்துச்சு. கோடான கோடி நன்றி ஆண்டவருக்கு. அது மாதிரி மேட்டுப்பாளையத்தில் எலிசாத்தைக்கு திடீர்னு ரொம்ப பல்ஸ் கம்மியாகி உடம்பு சரியாமல் போயிட்டுன்னு சகாயத்தம்மா சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் நான் வேண்டிக்கிட்டேன். அப்புறம் இப்போ நல்லா இருக்காங்க. இன்னும் அவங்க உடம்பு நல்லபடியாக இருக்கும். நன்றி ஆண்டவருக்கு. இயேசுக்கே நன்றி. கடந்த 3 வருஷமாக வந்து இந்த ஜெபம் ஊழியம் வந்து இந்த பாப்பா நாட்டில் நடக்க ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு பைபிள் படிக்கிறது எப்படி அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலுமே தெரியாது. பைபிள் படிக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியாது. பாட்டு பாடுறது எப்படின்னு எனக்கு தெரியாது. ஒவ்வொருடைய வார்த்தைகளையும் எனக்கு படிக்க சொன்னால் நான் வந்து பயப்படுவேன். ஐயோ என்னை படிக்க சொல்கிறாங்களேன்னு பயந்து ஓடி ஒளிஞ்சுப்பேன். இப்போ இந்த 3 வருஷமாக இந்த ஜெபத்தில் நான் ஆரம்பித்து எனக்கு வந்து கடவுள் வந்து என்னோட வந்து எனக்கு ஒவ்வொரு நாளும் என்னை ஆசீர்வதித்து வழி நடத்திக்கிறார். பைபிள் படிக்கிறது எப்படி, பாட்டு பாடுறது எப்படின்னு எனக்கு கற்றுக் கொடுத்த ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. இன்னும் அதிகமாக நான் வந்து துதி ஆராதனை சொல்லணும், ரெக்ஸ் மச்சான் மாதிரி நல்லா ஜெபம் சொல்லணும், நல்லா பாட்டு பாடணும், நல்லா துதிக்கணும், மாமா மாதிரி எல்லாரும் போல இன்னும் நான் அதிகமாக வரணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு என்னை ஏசப்பா வந்து வழி நடத்துவாருங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன். அதே போல் இன்னொன்று என்னன்னா, என் குடும்பத்துக்கு நான் ஒவ்வொரு நாளும் வந்து நான் ஏசப்பா கிட்ட வந்து நன்றி ஜெபம் சொல்லாமல் நான் இருந்ததே கிடையாது. ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் நான் ஏசப்பாவுக்கு நன்றி தான் சொல்லுவேன். ஏசப்பா நீங்கள் கஷ்டமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துலையுமே நான் ஏசப்பாவுக்கு தான் நன்றி சொல்லிட்டு இது நடக்கணும் ஏசப்பா, இது வந்து உங்களுக்கு சித்தமானால் இதை நிறைவேற்றி கொடுங்க, அப்படி இல்லையா நீங்களே இதை வந்து இது பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நாளும் வேண்டிக்குவேன். அதே போல் ஏசப்பா இது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு குறைவு இல்லாமல் என்னை பாதுகாத்து வழி நடத்தின ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே புகழ். போன மாதம் எங்கள் சித்தியோட குடும்பம் சமயபுரத்துக்கு சிவராத்திரிக்காக போயிருந்தாங்க. ஒரே ஆட்டோவில் நிறைய பேர் போயிருந்தாங்க. திரும்பி வர வழியில் ஆட்டோ வந்து லாரி மேலே மோதி திருச்சி வல்ல பைபாஸ் கிட்ட 8 பேர் ஆக்சிடெண்ட்டு. ரொம்ப அதில் ஒரு தம்பி ஸ்பாட்லேயே அவுட் ஆகிட்டான். சின்ன பாப்பா 1 வயசு பாப்பா முதற்கொண்டு நாங்கள் மறுநாள் காலையில் தான் எங்களுக்கு நியூஸ் தெரியும். மெடிக்கலில் போய் பார்த்தோம், ஐசியூவில் இருந்தா. 2 கண்ணுமே திறக்கலை. ரொம்ப பாவமாக இருந்துச்சு. பெரியவங்க செஞ்ச தப்புக்கு இந்த பாப்பாவும் மாட்டிக்கிட்டாளே அப்படின்னு நான் அந்த இடத்துல ஏசப்பாவுக்கு நன்றி சொல்கிறேன். பெரியவங்க என்ன பண்ணாலும் சரி, இந்த குழந்தைய காப்பாற்றி விடணும் ஏசப்பா அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி 3 நாளில் எங்கள் பாப்பாவுக்கு எல்லா ரிப்போர்ட் டெஸ்ட் எடுத்தாங்க. கண்ணே திறக்கலை 3 நாளாக. எல்லாருமே வேண்டிக்கிட்டோம். அது கண்ணு திறக்காதனால மூளையில் தான் பாதிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எல்லா டெஸ்ட்டுமே நார்மல் அப்படின்னு வந்து பாப்பாவையும் 3 நாளே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அதுக்காக நான் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லி இயேசுக்கே நன்றி. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இந்த நாள் என்ன நாள்? இப்பொழுது தவக்காலத்தில் மனமாற்றத்தின் காலம். அதாவது மனமாற்றம் அடைவதற்கு பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு பெற்று பரிசுத்தமாக வாழ்ந்து இருக்கக்கூடிய பாவ மன்னிப்பு கொண்டாட்டம் 51 இப்பொழுது வாசிக்கிறோம். அதை வந்து நான் சென்ற ஆண்டு நம்ம பிரேயரில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மேட்டுப்பாளையம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை முறை வாசிக்க முடியுமோ அத்தனை
முறை வாசிங்கன்னு சொல்லியிருக்கேன். யாராச்சும் வாசிச்சிருக்கீங்களா? நான் இப்போ வந்து 8-10 நாளாவது நான் வந்து 120 முறை வாசிக்கக்கூடிய ஆண்டவர் கிருபையை கொடுத்துருக்கிறாரு. அந்த நேரத்தை கொடுத்துருக்காரு. எனக்கு நேரம் இல்லை இப்போ, ஏன்னா இப்போ நான் வந்து காலேஜில் ஒரு கேண்டீன் வச்சு நடத்திட்டு இருக்கேன். அதனால் எனக்கு டைமே இல்லை. ஜெபிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு படித்தேன். ஆனால் கடவுள் நாளுக்கு நல்ல உடல்நலத்தை அந்த நேரத்தையும் கொடுத்துருக்கிறாரு, கிருபையும் கொடுக்குறாரு. நான் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் இரவோ எந்த நேரம் இருந்தாலும் ஜெபிக்கக்கூடிய ஆட்களையும் வல்லவையும் கிருபையை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரியே இந்த திருப்பாடல் 51 தொடர்ந்து வாசிக்கக்கூடிய ஆட்களையும் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால் கொடி நன்றி. நேரத்தை கொடுத்ததற்காகவும் காலத்தையும் உடல்நலத்தை கொடுத்ததற்காகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி கூறுகிறேன். நீங்களும் எல்லோரும் எத்தனை முறை வாசிக்க முடியுமோ அத்தனை முறை வாசிங்க. தேங்க்யூ ஜீசஸ். Praise the Lord. Praise the Lord. Thank you Jesus. இந்த ஊழிய பாதையில் ஜீசஸ் நல்ல முறையில் வழி நடத்தி செல்லுகின்றார். எங்களை பல இடங்களுக்கு அழைத்து செல்லுகின்றார். இப்பொழுது கூட இந்த நல்ல சமாரியின் ஊழியம் அடுத்த இடத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கின்றது. நீடாமங்கலத்திற்கு பக்கத்தில் உள்ள ஒளிமதி என்ற கிராமத்தில் காலடி எடுத்து வைத்து இப்பொழுது ஒரு 2 வாரங்களாக அங்கு சென்று கொண்டு இருக்கின்றோம். மிகவும் அழகான ஒரு இடம். அங்கு வருகின்றவர்கள் ஏறத்தாழ 70% மேலே கிறிஸ்துவை அறியாதவர்கள் இந்து சகோதரர்கள். அவர்களிடையே முதல் வாரத்தில் நானும் பிரதர் ரொசாரியாவும் சென்று ஜெபித்து வந்தோம். போன வாரத்தில் நானும் என்னுடைய மகன் ரெக்சன் சென்று ஜெபித்து வந்தோம். மிகவும் அழகாக வழி நடத்தி சென்று கொண்டிருக்கின்றார். எங்களுக்கு என்ன தெரியும்னு எனக்கே தெரியல. இருந்தாலும் எங்களை வந்து அழகாக வழி நடத்தி சென்று கொண்டிருக்கின்றார் நம்முடைய கடவுள். நான் இப்போ இன்றைக்கி தான் அந்த சுக்கரம்பட்டி வீரகுறிச்சி அந்தோனியார் கோயிலுக்கு போனேன். அப்போ இன்றைக்கி தான் ஏறத்தாழ ஒரு 15 நாள் போயிருப்போம்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தா அந்த சுக்கரன்பட்டி அந்தோனியார் கோவில் சாபமாவதற்கும் வீரமாமுனிவர் தான் காரணமாக இருந்திருக்கின்றார் என்பதை இன்றுதான் அந்த வரலாற்றை படித்து தெரிந்து கொண்டேன். அவர் எப்படி இருந்து போகும்போது ராமநாதபுரம் போகும்போது ஒரு அந்தோனியார் சுரூபத்தை தன்னோடு வைத்திருந்து அதை மறந்து சென்றாரா இல்லது மக்கள் துதிக்க வேண்டும் என்று சென்றாரா என்று அறிய முடியவில்லை. அந்த இடத்தில் அந்த சுரூபமானது இருந்து அதை வழிபட்டு மக்களுக்கு நன்மைகள் நிறைய கிடைத்திருக்கின்றது என்பதை அறிந்து அந்த இடத்தில் ஒரு பெரிய கோவில் கிளப்பப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது அது திருத்தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. வீரமாமுனிவர் ஏன் இப்படியெல்லாம் தமிழ் மொழியை கற்றுக்கிட்டு இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இறை வார்த்தைகளை போதித்து இருக்கின்றார். அந்த கோணாங்குப்பம், அடுத்தது ஏலாக்குறிச்சி, வடுகர்பேட்டை, இந்த திருச்சி பக்கத்தில் இருக்கும் ஒரு களிமண் ஆவு இது மாதிரி இடங்களுக்கெல்லாம் சென்று இந்த இறைவார்த்தைகளை போதிச்சதுனால தான் அவருக்கு இன்னைக்கு ஒரு பெரிய மகிமையே கிடைத்திருக்கின்றது. அதே போல் நான் கூட பிரதர் அடிக்கடி கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிறது ஒன்றிய பிரதர் வந்து இவ்வளோ சிரமப்பட்டு இங்கே வந்து நம்மளையெல்லாம் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு யோசிக்கலாம் சார் நீங்கள்? ஓகே தேங்க்யூ சார். சரி வரும். அது மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஏன் இவங்கெல்லாம் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனாலும் இதுக்கு வந்து ஜோசப்புங்கிறவங்க ஒருத்தர் இதுவே தகுந்த காலம், மனமாற்றத்தின் காலங்கிற மாதிரி இதுவே தகுந்த காலம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மாதா டிவியில் ஒரு ஃபாதர் ஜோசப்புங்கிறவர் டெய்லி சாயங்காலம் 6 to 7 இறைவார்த்தைகளை அறிந்து கொண்டிருப்பீங்க. அழகாக சொல்கிறார், சிம்பிளாக அழகாக 2 வார்த்தை அதை வச்சு அரை மணி நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அது மாதிரி நம்மளையும் நம்மளது தந்தை வழி நடத்துவார். இந்த சூழ்நிலையில் நம்ம இந்த ஊழியங்கள் அப்படியே விரிவடைந்து கொண்டே இருக்கின்றது. இந்த பகுதியில் இன்னும் நீங்கள்லாம் இயேசுராஜன் அதில் ஈடுபட்டு இன்னும் அந்த ஊழியத்தை விரிவுபடுத்தணும். நாங்கள்லாம் ஏன் அவர் கூப்பிடுற சொல்கிறோம்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாம் பண்ணணும், எங்களை கூப்பிடணும். அப்போ அந்த நீர் எங்களை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கின்றே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா,
தேங்க்யூ. நன்றி அன்பு தகப்பனே. இந்த நல்ல வேளையில் உம் நாமத்தை துதிப்பாடவும் நாங்கள் எங்கள் வாழ்வில் நடந்த அற்புதங்களுக்காகவும் பல நல்ல செயல்கள் எங்களுக்கு நடந்ததற்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். மேலும் மேலும் எங்கள் வாழ்வு நல்லபடியாக அமையவும் இந்த ஜெப ஆராதனை கூட்டம் மேலும் விரிவடைந்து இங்கிருக்கும் மக்கள் அனைவரும் இதில் பங்கு பெற்று ஒவ்வொருவரும் ஆண்டவரில் ஈடுபட்டு ஜெபிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்க ஆண்டவரே இன்னைக்கு கெஞ்சி மன்றாடுகின்றோம். தேங்க்யூ ஜீசஸ். நான் ஏன் ஈடுபாடு அதிகமாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னா, எனக்கு இங்கே கம்பெனியன் யாருமே கிடையாது. அந்த உத்திரி அண்ணன் ஒரே ஒருத்தர் வருவார். அவரை கூப்பிட்டானே எனக்கு ஈக்குவலாக அவர் வரமாட்டார். அடுத்து இந்த பெண்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மரியா, ஜபா, இந்த அவங்க பிரியா, அது மாதிரி இன்னொரு வின்சி, இது மாதிரி ஏதாவது ஒரு குரூப் அவங்கள ஃபார்ம் பண்ணி ஒரு சேர்ந்து பாடுறாங்க, சேர்ந்து பண்ணுறாங்க. எனக்கு நான் சேர்ந்து செய்கிறதுக்கு ஈவன் எங்கள் வீட்டிலேருந்து வரமாட்டேங்கிறாங்க. அதே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கிற மக்கள் யாருமே எனக்கு வந்து கம்பெனி, நானும் வெளியூர்லேருந்து வந்ததுனால என்னை இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். பட் என்னோட சேர்ந்து செய்கிறதுக்கு பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல. அது கிடைச்சதுன்னா இன்னும் அந்த பாப்பா நாட்டிலேருந்து நாங்களும் அந்த பிரதர் சொன்னது மாதிரி நாங்களும் இங்கேருந்து பக்கத்து கிராமத்துக்கு கூட எங்கள் மக்களை கூட்டிகிட்டு போய் நாங்களும் ஊழியம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். அது கூடிய விரைவில் நடக்கும் என்று நான் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு ஆண்டவர் கண்டிப்பாக எங்களுக்கு வந்து உறுதுணை புரிவார். இது கண்டிப்பாக நடக்கும் பிரதர். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா நாங்கள் இருக்கிற ஏரியா கொஞ்சம் அப்படி கரெக்டாக. தேங்க்யூ ஜீசஸ். எப்பொழுது போல இன்றைக்கு ஒரு சில கேள்விகள், இதை மேட்டுப்பாளையத்தில் இந்த கேள்வி கேட்டோம் எனக்கு தெரியாது. தேவன் பயன்படுத்திய முதியவர்கள், மேட்டுப்பாளையத்தை கேட்டோமா? பணிவுரை. சரி, தேவன் பயன்படுத்திய முதியவர்கள் யாரெல்லாம் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார்? வயசானவங்க ஊர் மக்கள் தான் சொல்லணும். ஆண்டவர் யாரெல்லாம் எடுத்து பயன்படுத்தினார்? பணியூருக்கு வராதவங்க சொல்லலாம். யாருமே இல்லையா? வாசிக்க தொடக்கணும் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தொடக்கணும் ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வாசிங்க, எடுத்து வாசிங்க. ஊர் மக்கள் வாசிங்க. நோவாவின் வாழ்க்கையில் 600ஆம் ஆண்டில் 2ஆம் மாதத்தில் 17ஆம் நாளன்று பேராளத்தின் ஊற்றுகள் எல்லாம் பிரித்தெழுந்தன. எத்தனை வருஷத்துல? 600ஆம். சொல்லுங்க, படித்துக்கலாம் இல்லையா? இந்த பையன் எடுத்தா படித்து வாசிக்க ஆரம்பிச்சுட்டான். இன்னும் பைபிள் தெரிஞ்சுட்டே இருக்கீங்க. எத்தனை வருஷம்? யார் முதல்ல ஆள்? யாரு? ஏன் இவ்வளோ லேட் ஆகுது? பையன் எடுத்து படித்து முடிச்சுட்டான், இன்னும் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா பைபிளில்? இது எத்தனை? யாரு? நல்லா சத்தமாக சொல்லுங்க. யாரு? நோவா. எத்தனை வருஷம் இருந்தார்? எத்தனாவது வருஷம்? ஆண்டவர் 600 வருஷம் கப்பல் கட்டி முடிச்சுட்டார். அதுக்கு முன்னால் என்ன வேலை பார்த்துங்க? என்ன இருந்தார்? 75 வருஷம் கப்பல் கட்டினார். அப்போ 525 வயசில் ஆண்டவர் அழைத்தார். அப்போல்லாம் ரொம்ப வருஷம் உயிர் வாழ்ந்தார். நோவா காலத்துக்கு அப்புறம் தான் 120 வயதாக குறைக்கப்பட்டது. வயசு குறைக்கப்பட்டது, ஆயுட்காலம் குறைக்கப்பட்டது. அப்போ ஆண்டவர் என்ன வேலை செஞ்சார்? நோவாவுக்கு முன்னால் ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தார். இப்போ என்ன வேலை செய்ய மாத்திரார்? ஆண்டவர் வர கப்பல் கட்டுற ஒரு இன்ஜினியராக என்ன பண்ணாரு? மாற்றினாரா? அப்போ ஆண்டவர் அழைத்தால் நீங்கள் என்ன வேலை செய்றீங்கிற பெருசு இல்லை, உங்களுக்கு என்ன வயசுங்கிறது தேவையில்லை. அதை ஏற்றுக்கொண்டால் நோவா மாதிரி எத்தனையோ பேர் இருந்தார்கள், யாரும் ஏற்றுக்கொள்ளலை. நோவாவின் குடும்பம் மட்டும்தான் ஏற்றுக்கொண்டது. அதனால் அவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டார்கள். அப்போ 600 வயதான பொழுது ஆண்டவர் ஜலப்பிரளயத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். வைத்தலாம் சாதாரண மனிதனாக இருந்த நோவாவை கப்பல் கட்டுகிற ஒரு இன்ஜினியராக யார் மாற்றினா? எப்படி, எதுக்காக மாற்றினா? அவன் அழைப்பை யார் ஏற்றுக்கொண்டது? அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். அழைப்பை
வயசு பெரிய காரியம் இல்லை. அடுத்தது யார் அழைப்பு கொடுத்துருக்கா? இப்போ தெரியுது அழைப்பு என்னன்னு தெரியுது. அடுத்து யார் அழைப்பு கொடுத்தா சொல்லுங்க? வேற யாருக்கு அழைப்பு கொடுத்தாரு? வாதிங்க தொடக்கணும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாதிங்க. ஆதியாகமம் தொடக்கணும். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். அவருடன் லோத்தும் சென்றார். ஆபிரகாம் ஆரனை விட்டு சென்ற பொழுது அவருக்கு வயது 75. அவருக்கு வயது எல்லாரும் சொல்ற வயசு என்ன? 75 வயசுல ஆண்டவர் அழைக்கிறார். அவர் என்ன வேலை பார்த்துருந்தாரு? கல் தச்சல், சிலைகளை வடிவெடுத்து வித்துக்கிட்டு வியாபாரம் பண்ணியிருந்தார். தெய்வங்களை வடிவெடுத்து வியாபாரம் பண்ணியிருந்தார். அப்படிப்பட்ட ஒருவரையே ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தோன்றுவதற்கு அவரை ஆண்டவர் அழைத்தார். பிரைஸ்தலாம். அப்போ அழைப்புக்கு வயசு கிடையாது. நீங்க என்ன செஞ்சுக்கிட்டுங்கிற தேவையே கிடையாது. ஏன் நடத்த போறது யாரு? பதில் சொல்லுங்க. ஊர் பக்கம் பதில் சொல்லுங்க. யார் நடத்த போறது? நீங்க உங்க ஆற்றலாலாம் ஊழியம் செய்ய முடியாது. யாரால செய்ய முடியும்? என்னை நடத்தி நடத்தி என்னை சுமந்து என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான். என்னை சுமந்து வந்ததும் உங்க அடுத்தது யார்? 2 பேர் பார்க்கணும். ஒன்று நோவா, இன்னொன்று யாரு? அடுத்தது யாரு? அடுத்தது யார்? நீங்க தான் சொல்லணும். அடுத்து யாரு? அடுத்து மோசே. பையன் கரெக்டாக சொல்லிட்டான். நல்ல பையனுக்கு ஒரு கைத்தட்டு. ரொம்ப ஷார்ப் ஆயிட்டான் பையன். மோசே பார்த்தீங்க. விடுதலை பயணநூல் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பார்த்தீங்க. விடுதலை பயணநூல் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பார்த்தீங்க. பார்வோனிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போது மோசேக்கு வயது 80. பார்வோனிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போது மோசேக்கு வயது 80. நான் அடுத்தது தொடர்ந்து வார்த்தை. ஆரோனுக்கு வயது 83. ஆரோனுக்கு வயது. மோசேயும் ஆரோனும் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டார். மோசேக்கு என்ன வயசு? 80. சொல்லுங்களாம்மா. 80. ஆரோனுக்கு என்ன வயசு? 81. அந்த வயசுல ஊழியத்துக்கு அழைக்கிறார். அப்ப ஊழியத்துக்கு அழைப்பது வயசு பெரிய காரியம் அல்ல. மோசேக்கு வாய் திறந்து பேச முடியுமா? என்ன வாய்? என்ன வாய்? திக்கு வாய். ஆனா யார் பேசுறது? இப்ப நீங்க பேசுறது தேவையே கிடையாது. ஊழியத்துக்கு போனா நீங்க ரொம்ப நல்லா பேசணும்னு தேவையே கிடையாது. நீங்க நல்லா பாட்டு பாடணும்னு தேவை கிடையாது. ஏன்? யார் செய்ய போறாரு? எனக்குள்ளே இருக்கின்ற நான் நல்லா பேசின பிறகு ஊழியத்துக்கு போவேன்னு சொன்னீங்கன்னா ஜென்மத்துக்கு போக மாட்டேங்க. நல்லா பாட்டு பாடின பிறகு ஊழியத்துக்கு போவேன்னா போகவே மாட்டேங்க. ஏன்? அதெல்லாம் தேவையில்லை. யாரும் தேவை? நீங்கள் தான் ஆண்டவருக்கு தேவையில்லையே. உங்கள் குரல் வளமோ சொல் வளமோ உங்கள் படிப்போ உங்கள் ஆற்றலோ ஆண்டவருக்கு தேவையே. மோசே பேச முடியாத மோசே 40 வருடங்கள் மக்களை வழிநடத்தினார். ஒன்றுமே அறியாத, ஒன்றுமே தெரியாத ஆரோன் பார்வோனோட போய் பேசுற. யாரெல்லாம் பார்த்தோம்? நோவாவை பார்த்தோம், ஆபிரகாமை பார்த்தோம், மோசேயை பார்த்தோம், அடுத்தது ஆரோனை பார்த்தோம். அடுத்த ஆள் உங்களுக்கு தெரியாது, நானே சொல்றேன். காலை வாசிங்க. யோசுவா புத்தகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. காலை யோசுவா புத்தகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. இந்த 40 ஆண்டுகளாக இதுவரை ஆண்டவர் என்னை இப்ப என்ன வயசு இருக்கான்? அடுத்து வார்த்தை தொடர்ந்து வார்த்தை. வயது 85 வயசுல 45 வயசுல மோசையில இருந்த பலன் யாருக்கு இருக்கான்? யாருக்கு இருக்கு? நாம சொல்ல முடியுமா? இன்னைக்கு போன வருஷம் இந்த பலன் இருந்து இன்னைக்கு இருக்கு சொல்ல முடியுமா? பெண்கள் இந்த பக்கம் பதிலே சொல்ல மாட்டேங்க. வெப்சைட் என்ன சவுண்டு வருது? இந்த பக்கத்தில் ஒரு சவுண்டு வர மாட்டேங்குது. ஏன் சோந்து பண்ணிக்கலாம்? சுலபதை பண்ணி இதோட பிடிச்சிக்கலாமா? அப்புறம் பதில் சொன்னாலும் திருப்பி வெக்ஸுக்கு உங்களுக்கு தான் ஏற்கனவே சொல்லியாச்சு. புதுசாக சொல்ல வர்றது உங்களுக்கு தான். நீங்கள் தான் பதில் சொல்லணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ காலேபுக்கு 85 வயசாக இருப்ப 45 வயதுல பலன் இருக்குது. ஏன்? அதுக்கப்புறம் காலை ஊழியத்துக்கு போகிறார்.
இஸ்ரேல் மக்களை நியாயம் விசாரிக்கிறவராக கானான் தேசத்தில் யார் முதலாக இருக்கார்? யாரு? காலேப் இருக்கார். பிரைஸ்தலாம். அடுத்ததாக புதிய ஏற்பாட்டில் லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 36, 37 வாசிப்போம். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 36, 37 வாசிப்போம். ஆளுநரின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்தவர். வாழ்ந்த பின் கைப்பெண்ணானவர். அவருக்கு வயது 84. வயசு என்னது? அவர் மணமாகி 7 வருஷம். அவள் ஒரு விதவை, அவள் ஒரு பெண் இல்லாமல் ஒரு விதவை. எங்கே தங்கியிருந்தாங்க? அல்லும் பகலும் எங்கே தங்கியிருந்தா? அவள் என்ன ஆண்டு எடுத்து பயன்படுத்தினாரு? என்ன இருந்தாங்க ஆலயத்தில்? இறைவாக்கு தீர்க்க தரிசியாக என்ன பண்ணா இருந்தார். தீர்க்க தரிசியாக நீங்கள் போய் சென்னையில் படிக்கணும்னு தேவையில்லை, சிஸ்டர் ஆகணும் தேவையில்லை, ஃபாதர் ஆகணும் தேவை கிடையாது. தீர்க்க தரிசி என்ன தேவை? நீங்கள் ஆண்டோடைய ஆலயத்தில் இருந்து ஆண்டோரை அல்லும் போலும் துதித்தால் ஆண்டவர் எடுத்து என்ன பண்ணுவார்களே பயன்படுத்தும். ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவதற்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கணும். அதுதான் தேவையானது. நீங்களும் ஒப்புக் கொடுக்காமல் நீங்கள் என்ன வயசாக இருந்தாலும் சரி அதை பற்றி ஆண்டவருடைய 84 வயதிலும் தீர்க்க தரிசன ஊழியத்தை யார் செய்து கொண்டிருந்தது? யாரு? யாரு? காலேபா. அண்ணா. யார் செய்திருந்தா? அவள் ஒரு பெண், ஒரு விதவை. அவள் செய்து கொண்டிருந்தார் என்றால் இங்கே உட்கார்ந்து யாருக்காவது 85 வயசு இருக்காங்க? அப்போ எல்லாரும் ஊழியம் செய்யலாம்ல? ஊழியம் செய்வதற்கு வயசு ஒரு காரியம். 600 வயசுல நோவா ஊழியம் செய்தார். அடுத்தது 75 ஆபிரகாம் ஊழியம் செய்தார். 80 வயசுல மோசே ஊழியம் செய்தார். 83 வயசுல ஆரோன் ஊழியம் செய்தார். 85 வயதிலே காலேப் ஊழியம் செய்தார். அன்னால் 84 வயதிலே ஊழியம் செய்தார். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஆறு நம்ம பார்க்கணும்னா சக்கரியாவும் எலிசபெத்தமாலும் முதிர் வயது வரைக்கும் ஊழியம் செய்து கொண்டே நம்மளாக இருந்தார். அப்போ நீங்களும் நானும் ஊழியம் செய்வதற்கு வயது ஒரு பெரிய காரியம். நீங்கள் ஆணா பெண்ணாங்கிறது ஒரு பெரிய காரியம். நீங்கள் விதவியா குடும்பத்திலாங்க பற்றி பிரச்சனையே கிடையாது. எனக்கு பிள்ளை குட்டி இருக்கு, பிள்ளை குட்டி இல்லைங்கிறதா ஒரு பிரச்சனையே. மோசைக்கு பிள்ளைகள் இருந்தாங்களா? இல்லையா? ஆரோனுக்கு பிள்ளைங்க இருந்தாங்களா? காலேபு பிள்ளைங்க இருந்தாங்களா? இருந்தாங்க. அவள் பொண்ணு வந்து கேட்குறான், எனக்கு இந்த தேசத்தை மட்டும் தான் கொடுக்குறீங்க, இந்த சமோடைய வயலை எனக்கு கொடுக்க சொல்லி கேட்குறா. அவர் பிள்ளைக்குட்டி இருந்தாங்களா? எல்லாரும் பிள்ளைக்குட்டிகள் தான் இருந்தாங்க. எல்லாரும் ஊழியம் செஞ்சாங்க. அதுக்கு தேவை ஒன்று யாரு? யாரு? ஆண்டவர் உங்களுக்கு அழைப்பு கொடுத்தார். ஆண்டவர் கூப்பிட்டா இந்த வேலை அந்த வேலைலாம் செய்யாதீங்க, போய்கொண்டே இருக்கு. இன்னைக்கு செய்தி எதுவும் இல்லை. இன்னைக்கு செய்தி இன்னைக்கு தபசு காலத்தில் இருக்கிறோம். நோன்பு இருப்பது எப்படி என்று வேதம் கற்றுக் கொடுக்கும். நாம் இன்னைக்கு பல வகையில் நோன்பு இருக்கிறோம். நாம் இருக்கிற நோன்பெல்லாம் தேவன் விரும்பும் நோன்பா, நாம் விரும்பும் நோன்பா நோன்பா என்று தெரிந்து கொள்வோம். வாசிப்போம். மத்தேயு செய்தி 6ஆம் அதிகாரம் 16, 18 வாசிங்க. மத்தேயு செய்தி 6ஆம் அதிகாரம் 16, 18 வாசிங்க. மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது, நீங்கள் நோன்பு சத்தமாக வாசிக்கப்படுகிறார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப இந்த நோன்பு காலத்தில் நீங்க நோன்பு இருக்கிறது யாருக்கு தெரியக்கூடாது? தெரிஞ்சுதான் அவருடைய பலன் போயிடுச்சுங்க. அது பலன் எப்படி? அதனால் வெளி அடையாளங்கள் என்ன இருக்குதோ, வெளி ஆலங்கள் தலைக்கு எண்ணெய் வைக்காமல் இருப்பாங்க, சில பேர் முடியை வெட்டாமல் இருப்பாங்க, சில பேர் தாடி வைப்பாங்க, சில பேர் காவி புடவை, இந்த மாதிரி வித்தியாச காவி வேஷ்டி இது மாதிரி கட்டிட்டு நாங்கள் நோன்பு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதில் என்ன வருத்தமான செய்தி இருந்தால், இதை கற்றுக் கொடுக்க வேண்டிய போதகர்களே அதை என்ன பண்ணார்கள்? உற்சாகப்பட்டார். ஒரு ஃபாதர் ஒரு மத்தியானம் தான் பார்த்துருக்கேன். ஒரு செய்தி ரோமில் உட்காந்துருக்கார். அவர் வந்து குழுவோட மறைமாவட்டத்தை சேர்ந்தவர். பிஷப் வான்னு சொல்லி கூப்பிட்டா அதெல்லாம் பிஷப்புக்கு அடக்காமல் அங்கேயே ஏதோ ஒரு வேலை பார்த்து உட்காந்துருக்காரு. அவங்க இருக்கும் உட்காந்து என்ன எழுதாரு, இன்னைக்கு மாதிரி வேளாங்கண்ணி கோயிலுக்கு போகலாமா வைக்கலாமா போட்டு இதுதான் செய்யணும் நீங்கள். அதாவது என்ன செய்யணுமா, காவி உடை அடிச்சுட்டு பாத யாத்திரை போகிறது தான் சிறந்த தகவல்னு சொல்லி பேசுகிறாங்க. வேதத்திற்கு புறமான ஒரு காரியம். திருச்சபை மனம் திரும்புதல் என்பது திருச்சபை கற்றுக் கொடுக்க காரியம். அதெல்லாம் அவருக்கு முக்கியம் இல்லையா?
ஆபிரகாம் அங்கேருந்து நடந்து வந்தார். அங்கேருந்து ஊர் தேசத்தில் நடந்து வந்தார். அவர் நடந்து வந்தார்ல. அன்னை மரியாளும் யோசேப்பும் எங்கள் கோயிலுக்கு எப்படி போனாங்க? நடந்து போனாங்க. அன்றைக்கி வசதியில் நடந்து போனாங்க. அன்றைக்கி பஸ்ஸுக்காரங்க தான் இன்றைக்கி எல்லோரும் அதிலே போயிருப்பாங்க அன்றைக்கி. அதனால் எல்லோரும் நடந்து போகிறது வேதத்தில் கொடுக்கப்பட்ட காரியம். அதை செய்யவில்லையானா ஒரு பெரிய பாவம் சொல்லி அவர் பேசுகிறார். எப்படி திருச்சபை சட்டங்களுக்கும் வேதத்திற்கு புறம்பாக உருவானவர், அதுவும் ரோமில் உட்கார்ந்து கொண்டு அது வேறு பேரை போட்டுக்கிறார். ரோமாபுரியும் வர பேரை போட்டு என்னவா இருக்காரு ஒரு பேரை போட்டுக்கிறார். போட்டு இது மாதிரி பேசுவதை கேட்கும்போது மனதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. வழி நடத்துவர்கள் தவறான வழியில் மக்கள் போங்க போங்க போங்கன்னு சொல்லி அந்த முட்டி போட்டு போகிறது கண்டிப்பாக போகணும் நீங்கள் அப்படின்னு சொன்னார். வேளாங்கண்ணியில் முட்டி போட்டு போகிறது இங்கே கண்டிப்பாக போகணும் நீங்கன்னு அவர் பேசுகிறார். எப்படி இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு புரியல. வைத்தலா நீங்கள் நோன்பு இருப்பது யாருக்கு தெரியக்கூடாது? இது ஆண்டவர் சொல்றார். நம்மை வழிநடத்துறாங்க. ஊர் ஃபுல்லாக பார்க்கணுன்ட்டு நீ முட்டி போட்டுக்கோ. ஊர் ஃபுல்லாக பார்க்குற நீ காவிரி போடு. ஊர் ஃபுல்லாக பார்க்குற நீ நடந்து. ஊர் ஃபுல்லாக பார்க்குற நீ முடிய வெட்டாத. இதெல்லாம் என்ன கட்டு பாடங்கள்னு புரியாது. நீங்கள் நானும் வேதத்தை படிப்பவர்கள் வேதத்தின்படி இருக்கும். ஆண்டவர் என்ன விரும்புகிறா அதை கேட்காம செய்து கொள்ளும். திருநீச்சு பதினெட்டு ஒரு வாசகம் வாசிச்சாங்க. பார்த்திப்போம். யோவேல் 2:23 வாசிங்க. யோவேல் பழைய ஏற்பாடுமா புதிய ஏற்பாடு? யோவேல் 2:23 யாராவது எடுத்து அந்த பக்கம் சொல்லுங்க. யோவேல் 2:23 வாசிங்க. அன்றைக்கி திருநீச்சு பதினெட்டு வாசிக்கப்பட்ட வாசகம் 2:23 எடுத்துட்டீங்களா? ஊர் மக்கள் கொஞ்சம் இருக்க ஊர் மக்கள் எல்லாம் வாசிங்க. இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து நீங்கள் உங்கள் உடைமைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம் ஆண்டவர் சொல்றார். அடுத்தது இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். இப்ப என்ன மாற்றம் இருக்கணும்? உடையில மாற்றம் இல்லை. இதுல மாற்றம் என்ன? மனதில் உள்ளத்தில் மாற்றம். இதுதான் முக்கியமான ஒரு காரியம். இந்த முக்கியமான காரியம் சொல்லத்தான் 40 நாட்களில் மக்கள் மனம் திரும்பி வருவார்கள். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று வருவார்கள். அதை விட்டுட்டு காவியை விட்டு நடைமுறை போயிட்டு தவறான வழியில் மக்களை வழிநடத்துறது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். நாம் இது மாதிரி ஒரு தவறான மனம் திரும்புதல் தேவை. பழைய ஏற்பாட்டிலே தேவன் எங்கே இருந்தார்? பழைய ஏற்பாட்டில் எங்கே இருந்தார்? பழைய ஏற்பாட்டில் எங்கே இருந்தார்? உடன்படிக்கை பெட்டி பள்ளி எங்கே இருந்துச்சோ அங்கே இருந்தார். மோசே வழிநடத்த கொடுத்து கூடாரத்தில் இருந்துச்சு. சாலமோன் தேவாலய கட்டின மகிமை எங்கே வந்துருச்சு? சாலமோன் கட்டிய ஆலயத்துக்கு வந்துருச்சு. அதனால எல்லாரும் எங்கே போயிட்டு இருந்தாங்க? ஏற்பாடு பழக்க வரைக்கும் தேவாலயத்தில் என்ன ஆண்டோட மகிமை அங்கே மட்டும்தான் இருந்துச்சு போனாங்க. ஏற்று மறித்து உயிர்த்து ஆவியாரை அனுப்பியவருக்கு இப்போ எங்கே இருக்கிறார் ஆண்டவர்? எங்கே இருக்க விரும்புகிறார் அவர்? எங்கே இருக்காரு? நல்லா கை தட்டுங்க. எங்க இருந்து வருமாறு? வாழ்வது நானல்ல என்று பாடுங்க எல்லாரும். வாழ்வது நானல்ல. அப்ப யார் எனக்குள் வாழ்கிறார்? நான் நற்கருணை வாங்குறேன். யார் வர்றாங்க? அப்ப உள்ள வந்தவர் எங்க போறாரு? உள்ளத்தில் இருக்காரு. இருக்காரா இல்லையா? உள்ளத்தில் இருக்கிற நாம் ஆராதனை இல்லையா? உள்ளத்தில் இருக்கிற ஆண்டவரை தேடாமல் எங்கேயோ வெளியில் இருக்கிற கோயிலுக்கு தேடி போயிட்டு இது சரி என்று எப்படி நியாயப்படுத்த? நான் அவர் ஆலயம் எல்லாரும் சொல்லுங்க. யாரெல்லாம் ஆலயமா இருக்கிறவங்களோ ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அவ இயேசு இருக்காரா இல்லையா? இந்த இயேசு நான் என்ன பண்ணுவோம்? ஆராதிக்க வந்தே அன்பு கூற வந்தே சமாரிய பெண்ணிடம் இயேசு பேசிக் கொண்டு போய் சொல்கிறார், மாதே நம்பு, ஒரு காலம் வரும், அப்பொழுது இந்த மலையிலும் அல்ல அந்த மலையும் இல்லை, தேவனை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். சொன்னாரா இல்லையா? இப்போ தப்பா சொல்லிட்டாரா? இயேசு தப்பா சொல்லிட்டாரா? இயேசுக்கு தெரியாத தியாலஜினா இயேசுக்கு தெரியாதா? தெரியாத ஒரு தியாலஜி நாம் படித்து வைத்துக் கொண்டு அதை தவறாக கற்பிப்பது மிகவும் தவறான ஒரு காரியம். இப்ப
நோன்பு இருப்பது எப்படி என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அடுத்து ஏசாயா தீர்க்கதரிசி 58ஆம் அதிகாரம் 3லேருந்து வாசிக்கும். நோன்பு என்றால் என்ன வந்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். இது முதல் வாரம் வெள்ளிக்கிழமை வாசிக்கப்பட்ட வாசம். ஏசாயா 58:3 வாசிக்கும். நாங்கள் உண்ணா நோம்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன் பார்க்கலையா? அவரு கேளுங்க, நான் எதுக்கு பார்க்கல. நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட பொழுது நீர் எங்களை கவனியாதது ஏன் கவனிக்கல அவரு? அடுத்து வாசிங்க என்கிறார்கள். நீங்கள் நோம்பு இருக்கும் நாளில் என்ன பண்ணீங்க? நான் வாசிங்க. உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள். என்ன பண்ணீர்கள்? நாடுகிறீர்கள். உங்கள் வேலையாள்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள். வேலையாட்களை ஒடுக்குகிறீர்கள். இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோம்பிருக்கிறீர்கள். என்ன பண்ணா? வாக்குவாதம், சண்டை, பிரச்சனை, வேலை எல்லாம் செய்யறோம். அடுத்து வாசிங்க. இன்று போல் நீங்கள் உண்ணா நோன்பு இருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது. இந்த மாதிரி நீங்க நோன்பெல்லாம் இருந்தா உங்க சத்தம் எங்க கேட்காது? உன்னதத்தில் எங்க? பரவத்துல கேட்கப்படாது. பூலோகத்துல கேட்கும். எங்க கேட்காது? பரவத்துல கேட்காது. வாசிங்க. ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோம்பின் நாளாக தெரிந்து கொள்வது. ஒருவன் நாணலை போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா? சாக்கு உடை என்னது? காவி கட்டு, காவி வேஷ்டி, காவி படை. அடுத்து சாம்பல் உட்கார என்னது? அந்த கோயில் தான் போகும். இந்த கோயில் போட்டு சொல்லி வெளியே எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி காட்டுறது. அடுத்தது அணிந்து கொள்வதா? எனக்கு ஏற்ற நோன்பு இதை நீங்கள் நோன்பு என்றும் சரியா வார்த்தை தெளிவா வார்த்தை. இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கின்றீர்கள். கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணியல்களை அறுப்பதும். என்னது நுகத்தின் பிணியல்? என்னது கொடுமைனா? என்னது? பிசாசின் பிடியில் இருக்கிற மக்களை, கொடுமையில் இருக்கிற மக்களை நுகத்தெறிவு என்னது? மாட்டுக்கு நுகத்தெறி போட்டால் வெளியே வரவே முடியாது. அதில் வெளியே வரக்கூடிய அந்த கட்டுகளை அவிழ்த்து விடுவதும். அடுத்தது ஒடுக்கப்பட்டவரை விடுதலை செய்து அனுப்புவதும். எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ. நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும். பசித்தோருக்கு என்ன பண்ணுமா? பகிர்ந்து கொடுப்பதும். தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும். உடையற்றோரை காணும் போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும். உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்துக் கொள்ளாதிருப்பதும் அன்றோ. இதுதான் நோன்பு. நான் விரும்பும் நோன்பு. அவர் விரும்பும். அவர் இங்க எங்கேயா சொல்லியிருக்காரா? கோயிலுக்கு காவி ஊற்றி போங்க, நடந்து போங்கன்னு சொல்லியிருக்காரா? எங்கேயாவது இந்த ட்ரெஸ்ஸே போடாதன்னு சொல்றார். நாம் என்ன சொல்றோம்? நீ போடு. அப்ப நாம் செய்வதெல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியங்கள். தேவன் விரும்பாத காரியங்களை நாம் விரும்பி செய்யும்படி நாம் சார்ந்திருக்க சபையை கட்டாயப்படுத்தினால், அதை நமக்கு அறிவித்தால் தேவன் சொல்வதை நாம் செய்வோம். தேவன் இதான் நோன்புன்னு கேட்கிறார். கேள்வி எதை நோன்பு நினைக்கிறோம்? அறியாத மக்கள் நினைக்கிறார்கள், போதகர்கள் சொல்லிட்டாங்கன்னு செய்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? யாராச்சு கடைசியாக கடவுள் அந்த நோன்புகளை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. கூடியிருக்கிற மக்கள் உங்கள் குடும்பங்களில் இப்படிப்பட்ட நோன்புகளை என்ன பண்ணுவோம்? போய் ஜெபம் பண்ணி பிசாசின் கட்டைகளை அவிழ்ப்பதும், சாப்பாடு இல்லாதவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பதும், உடை இல்லாதவர்களுக்கு உடைகளை கொடுப்பதும், இடமில்லாதவர்களுக்கு இடத்தை கொடுப்பதும் அன்றோ உண்மையான. என்ன பண்ணணும்? ஃபாஸ்டிங் இருக்கீங்க, நீங்கள் நோன்பு இருக்கீங்க. அதை தவிர காசை எடுத்து என்ன பண்ணணும்? மீன் வாங்காமல், கறி வாங்காமல் காசு வச்சுருக்கீங்க. அந்த காசை எடுத்து ஈஸ்டர் அன்னைக்கு புடவையெல்லாம் வாங்கக்கூடாது. இப்போல்லாம் நகை வாங்க முடியாது. புடவை பட்டுப்புடலாம் வாங்கக்கூடாது. என்ன பண்ணணும்? அதை வச்சு ஏழைகளுக்கு சேர்த்து வச்சு கொடுக்க முடியல. அன்னைக்கே ஒரு ஆளுக்கு சாப்பாடை போட்டுருங்க. ஒரு வேளை சாப்பிடலையா? சாப்பாடை போட்டுருங்க. அதுதான் ஆசீர்வாதம். அதைத்தான் செய்யணும். பல கோயில்களில் உண்டியல் கொடுப்பாங்க. உங்கள் ஊர் பங்கில் கொடுத்துருக்கான்னு தெரியல. நீங்கள் சாப்பிடல காசில் போட்டு சர்ச்சில் கொண்டு போய் கொடுத்துடணுமா? அது மாதிரி செய்யலாம். ஏன்னா நம்ம செய்ய முடியல, நம்மளால்
கோயிலில் இருக்க செய்யட்டும். அவங்க செய்கிறாங்களா நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம எதுக்காக கொண்டு கொடுத்தோம்? ஏழைகளுக்கு கொண்டு கொடுத்தோம். அவங்க எடுத்து வேற எதுக்காக பயன்படுத்தலாம், அது அவங்க கடை கொடுக்கும். அதை பற்றி பிரச்சனை. பல கோயில்கள் உண்டியில் கொடுக்குற பழக்கம் உண்டு. அதை நிறைவு செய்து பெரிய வியாழன் என்றோ பெரிய வழி என்றோ அல்லது பொருத்திங்க என்றோ கொண்டாந்து கொடுக்க சொல்லுவாங்க. சில பேர் நிறைவாக கொடுப்பார்கள், சில பேர் குறைவாக கொடுப்பாங்க. அந்த எண்ணங்கள் நமக்குள்ள என்ன பண்ணும்? வைத்தலாம். இதைத்தான் நோன்பு என்று ஆண்டவர் சொல்ல. உடனே துணி துறையை கொடுத்துறீங்க, வீட்டில் கிழிஞ்சு போன புடவை கரித்துணிக்கு போட முடியாத எடுத்து நாங்கள்லாம் துணியை கொடுத்துடணும் பெருமையெல்லாம் பேசாது. துணின்னு சொன்னாலே எல்லாம் புது துணியிலாகத்தானே. வைத்தலாம். அப்போ நோன்பை பற்றி ஆண்டவர் சொல்கிறார். அடுத்தது வாத்தியமா மத்திய 6ஆம் அதிகாரம் 2 வாத்திங்க. ஆமாம். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். இப்ப எடுக்கலையா? மத்திய 6 அப்படியே வச்சுக்கணும். ஃபுல்லாக நிறைய எடுத்தாச்சா இல்லையா? தம்பி எடுத்துட்டியா? திருப்பி பார்த்துக்கிறோட வலக்கை செய்வது இடக்கைக்கு. நீங்க யாருக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறது யாருக்கு கூட தெரியவே கூடாது. அடுத்தது அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும். மறைவாய் உள்ளதை தானும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இல்லை அது ஆரம்பத்தை படிங்க. இதை விட்டீங்க மேலோட. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் பலத்தை செய்வது உங்களை பற்றி நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துக்களிலும் நின்று அவ்வாறு செய்வர். பெரிய வெளியே பெரிய என்ஜிஓஸ் நிறைய ஒரு மீட்டிங் போட்டு பெரிய ஆட்கள் கூட்டு வச்சு செய்வாங்க. ஆண்டவர்கள் இது மாதிரிலாம் செய்யாது. உங்கள் கோயிலையும் வச்சு செய்யாதீங்க. ஏன்? தொழுகை கூட வச்சுருந்தாங்க யார் செய்யலாம் அவருக்கு ஒரு கைத்தட்ட சொல்லுவாங்க. உங்கள் கோயிலில் ஒரு புது பழக்கம் ஒரு 15 வருஷமாக நல்லா கைத்தட்டு உற்சாகமாக தட்டுங்க. ஆண்டவருக்கு கைத்தட்டுறப்ப அல்லையா பாட்டு பாடி ஒரு 15 வருஷம் தான் கைத்தட்டுறப்ப ஐயோ கோயிலுக்குள்ளாக கைத்தட்டலாமான்னு சொல்லி எங்களெல்லாம் கேட்ட குருக்கள் உண்டு. இன்னைக்கு யாருக்கு கைத்தட்டு சொல்கிறாங்க? மனிதனுக்கு கை தட்டலாமா? யாரும் கை தட்டக்கூடாதா? எப்படி நியாயம் பார்த்தீங்களா? வைத்தலோ இப்போ ஆண்டு இது மாதிரி தொழிலை பொறுத்த வச்சு இது மாதிரி செய்யாதீங்க. அங்கே வச்சு கஞ்சி காய்ச்சி ஊற்றுறது, அங்கே வச்சு சாப்பாடு போட்டு இவர்கள் சாப்பாடு போட்டார்கள், உபயம் செய்தார்கள், இந்த போர்டெல்லாம் வச்சிங்கன்னா வேஸ்ட்டுன்னு சொன்னார். ஆனால் எதை செய்யணும்? நாம அதைத்தான் செய்யணும். எதை தேவன் வேண்டாம்னு சொன்னாரோ அதைத்தான். ஒன்றா ஒரு பெரிய சீரியல் லைட் போட்டுருப்பாங்க சில கோயில் வசதி. இன்றைக்கு உபயம் ஸோ ஒருத்தர் தான் லைட் போட்டிருப்பாங்க. இப்போலாம் போடுறதில்லை. அது உபயம் ஃபுல்லாக எழுதியிருப்பாங்க. அது வெளிச்சம் என்ன பண்ணாது? உபயம் யார் போட்டது பேர் ஊர் எல்லாம் அட்ரஸ் எல்லாம் அதில் எழுதி டியூப் லைட் எரியும். ஆனால் வெளிச்சம் என்ன பண்ணாது? அப்படிலாம் என்னது? தம்பட்டம் அடிக்காதீர்கள். வைத்தலாம். கிராமத்து கோயிலில் அதை ரொம்ப தம்பட்டம் அடிக்கணும். ஊரில் சொல்கிறாங்களா இன்றைக்கி சாப்பாடு இங்கே யாரும் சொல்கிறது கிடையாது. இல்லைன்னா பல கோயிலில் இன்றைக்கி சாப்பாடு ஒரு பரிமாறினா அவருக்கு எல்லாம் ஒரு கை தட்டுங்க, நல்லா அவருக்கு ஒரு மாலை போடுங்க, அவருக்கு ஒரு சால்வை கொடுங்கன்னு எனக்கு இந்த மாதிரி காரியங்களாம் வச்சுக்கக்கூடாதுன்னு தெளிவாக ஆண்டு வைத்தலாம். நாம் சார்ந்திருக்க பங்குகள், நாம் சார்ந்திருக்க ஆலயங்களிலே இப்படிப்பட்ட நிகழ்வு தான் நாம் சொல்லி பார்க்கணும். சொன்னால் ஒரு 10 பேர் கேட்டாங்கன்னா பரவாயில்ல, கேட்காட்டாலும் பரவாயில்ல. நாம் சொல்லுவது என்னவோ சொல்லுவோம். யார் காதில் விழுந்தா நாளைக்கு அவங்க மனம் மாறதுக்கு ஒரு வசதியாக இருக்கு. ஏன்னா வேதம் அப்படித்தான் கற்றுக்கணும். வாசிக்க பார்த்தீங்க. அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். அப்போ இந்த தபச காலத்தையே மனம் திரும்புவதற்கு ஜெபம், தபம், தான, தர்மம், இது 3 தான் முக்கியமான காரியம். ஸோ தர்மத்தை பற்றியும் எதை பற்றியும் தர்மத்தை பற்றியும் அடுத்து 5-6 அடுத்து நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரர்கள் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல்
வைத்தலாம் இதை நாம் அறிந்து கொள்ளணும். ஜெபம் செய்யும் பொழுது எங்கேருந்து ஜெபம் பண்ணணும்? இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்ணணும்னா எங்கள் ஊரில் நிறைய பேர் இருக்காங்க. பூண்டி கோயிலுக்கு போனால் தான் ஜெபம் பண்ணணும்னு வாரம் வாரம் போகிற மக்கள் இருக்காங்க. இங்கே இருக்கிற கோயிலுக்கு என்ன பண்ண மாட்டாங்க? செமிஸ்டர் என்ன பண்ண மாட்டாங்க? எங்கே போவாங்க? ஏன்? இங்கே ஆண்டவர் இந்த கோயிலில் நற்கரில் ஆண்டவர் இல்லையா? இல்லை இந்த நற்கரோட பதில் கொடுக்குற கெப்பாசிட்டி இல்லையா? அங்கே இருக்கிற கெப்பாசிட்டி இருக்கா? அவருக்கு பெரிய வல்லமை, இவருக்கு வல்லமை இல்லாமல் இருக்கா? ஏன்? எங்கேருந்து ஜெபம் பண்ணலாமா? எங்கே இருக்கிற ஆண்டவர்? எங்கே இருக்க? யாருக்குள்ள இருக்காரு? எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் நீங்க பார்க்கலன்னா உலகத்தில் இங்கே எங்கே சுற்றினாலும் உங்களை ஆண்டவரை பார்க்க ஒரு இடத்த பார்க்கணும் போறீங்க, ஓகே, அதில் தப்பு கிடையாது. ஒரு பூண்டி மாதங்கள் எப்படி இருக்கு, இன்னைக்கு கூட வீராக்குறிச்சி கோயில் எப்படி இருக்கு போய் ரொம்ப வருஷம் ஆச்சுப்பா, 40 வருஷம் பார்த்தது எப்படி இருக்கு பார்க்கறது தப்பு சொல்லு. ஆனால் அங்கே போனாதான் நடக்கும்னு நினைக்கிறீங்க இல்லையா? அப்போ யார் நம்பல? நீங்கள் உங்களுக்குள் இருக்கிற ஆண்டவர் என்ன பண்ணல? உங்கள் ஊர் ஆலயத்தில் இருக்கும் நற்கல் வீட்டுக்கு ஆண்டவர் நீங்கள் என்ன பண்ணல? உங்கள் ஊர் சாமி அந்த கோயிலுக்கு போனது தவோடை போட்டு அனுப்பிச்சு விட்டானா அவர் என்ன நம்பல? இந்த ஊர் கோயிலில் அற்புதம் நடக்காதுடா, நீ அந்த ஊர் கோயிலுக்கு போன சொல்லி என்ன பண்ணாரு? தவோடை போட்டு அனுப்பிச்சுடான்னு அர்த்தம். அவருக்கே அந்த ஊரில் உள்ள நற்கருணை நாமத்தில் என்ன இல்லை? விசுவாசம் இருந்தா என்ன பண்ணாரு? நீ எதுக்கு போடுற? இங்கேயே இரு, இந்த கோயிலில் ஆண்டவர் அற்புதம் செய்வாங்க இருக்க சொல்ல வேண்டியதானே? வைத்தலாம் நீ போடுதான் போ, நான் அதை ஒன்று நிற்கல. ஆனால் இங்கே வந்துட்டு நான் போட்டு தவோடை போட்டு மாலையை போட்டு புரஜாதி மக்கள் மாதிரி நான் மாலை போட்டேன்னு போய் பெருமையாக 40 வருஷம் கோயிலுக்கு போகிறேன், 30 வருஷம் கோயிலுக்கு போகிறேன்னு கணக்கை வச்சுக்கிறதுக்காக இல்லை. வைத்தலாம் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஜெபம் பண்ணுறோம் எப்படி மறைவாக இருக்க வேண்டும். திருப்பி வாசனை 5:6 நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் பீதியோர்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்று விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இப்படி வெளிப்படையாக செய்யும் காரியங்களை பலனா இங்கேயே கிடைக்கிறது. உங்களுக்கு பரலோகத்தில் பலன் வேண்டுமானால் ஆண்டவர் சொன்ன மாதிரி முதல்ல தவம் எப்படி இருக்கணும், நோன்பு எப்படி இருக்கணும், தான தர்மம் எப்படி இருக்கணும், இப்பொழுது ஜெபம் எப்படி இருக்கணும்னு சொல்லி சொல்லிட்டேன். இப்போ எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுக்கிறார். அடுத்து தொடர்ந்து வாசிக்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள் அறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். என்ன மாதிரி ஜெபம் பண்ணுமா? வாசிங்க. மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். 16 ஆகையால் நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். எப்படி ஜெபம் பண்ணுமா? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே. எப்படி ஜெபம் பண்ணுமா? ஜெபங்கள் யாரை நோக்கி ஏன் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. இது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடம். யாரை நோக்கி? பிதாவை என்னன்னு சொல்லி கூப்பிடுங்கிறார் அவரு. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே. அவரை நோக்கி தான் ஜெபம் பண்ணணும்னு சொல்றாரு. யாரை நோக்கி? யாரை நோக்கி ஜெபம் பண்ண சொல்றாரு? விண்ணுல இருக்கிற திருக்குறளை பார்க்கணும். எல்லா ஜெபத்தையும் யாருக்கு ஏறெடுக்கிறோம்? நாம ஆண்டவர் தந்தையாம் கடவுள். யார் வழியாக? இவர் வழியாக, இவரோடு. யாரவர்? இயேசு. அவர் வழியாக மட்டும்தான் ஜெபங்கள் ஏறெடுக்கிற. யார் கற்றுக் கொடுத்தது? இயேசு. இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கணும்னு இதன் வழியாக என்னதான் வெண்ணுலகில் தந்தையே. அடுத்தது முதல்ல என்ன பண்ணணும்? எடுத்தோன்னே என்ன பண்ண? கோயில் போனோம்னா ஆண்டவரே எனக்கு அதை செய்யுங்க, உங்களை அவங்களுக்கு அதை செய்யுங்க, என் கணவருக்கு செய்யுங்க, மனைவிக்கு செய்யுங்க, பிள்ளைகளுக்கு செய்யுங்க, பெற்றோருக்கு செய்யுங்க, போயிட்டு வரோம். 2 பரலோகத்தில் 2 அருள் சொல்லிட்டு பிதா சொல்லிட்டு எழுதிச்சு போய் ஆண்டவர் அப்படி ஜெபம் சொல்லலை. பிதா விண்ணுலகி தந்தையே கூப்பிட்டு என்ன செய்யற? உமது ராமம். அப்ப என்ன பண்ணணும்? அவருடைய பேரை என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அவர் பேரை அப்ப ஜெபம் பண்ண உட்கார்ந்தா ஒரு பாட்டு பாடணும். என்ன பண்ணணும்? அவரை கூப்பிடுறப்ப அவர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாரா தெரியும். பாவிகளின் ஜெபத்துக்கு தேவன் செவி கொடுப்பது இன்னைக்கு எல்லாம் நிறைய ஆரம்பத்தை வந்தோடனேயே சிஸ்டர் 51 எடுத்து வாசிச்சு எல்லாரும் ஜெபமாலை சொல்றதுனால ஒரு விரையில் துணை பாடுறதுனால திருப்பி சுத்தமான சாமி. ஆனால் எல்லாருக்கும் இந்த மனஸ்தாபப்படுறது முக்கியம். அப்போ மனஸ்தாபப்பட்டால் தான் ஜெபத்துக்கு ஆண்டவர் முதலே பதில் கொடுப்பார்.
ரெண்டாவது உங்களுடைய நாமம் என்ன பண்ணணும், அப்போ அவருடைய பேரை என்ன பண்ணணும், அதுக்கு தான் பாட சொல்லும். சிலுவை பாதம் கூட அவர் பாடலை பாடும். ஏன் பாடுறோம், பாடாமல் திரும்பணும். உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, உம்மை புகழ்ந்து பாடுவது. ஆண்டவர் எதுக்காக நம்ம படித்தா, சின்ன குடும்பத்தை படிச்சிருக்கோம். தம்பி புதுமை வாங்கிட்டியா, இல்லை. எதுக்காக படித்தா நம்ம, பாப்பா புதுமை வாங்கிட்டியா, எதுக்காக படித்தா நம்ம, எனக்கென்று உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை, எதுக்காக நம்ம படித்தார் அவர் புகழை, பழைய பாட்டு உண்டு, உம் புகழை பாடுவது என் வாழ்வில் இன்பமையா, உம்மருளை போற்றுவது என் வாழ்வில் இன்பமையா. நம்மை படைத்தது எதுக்காக படைத்தார், இதுக்கு முன்னாடி யார் பாடிட்டு இருந்தது, எந்த தூதர் கூட்டம் தெரியுமா, தெரியாத ஊர்தான், புதுசா பாருங்க. லூசிபரின் அதன் கூட்டங்கள் வாசிங்க. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. கடவுளின் தோட்டமாகிய ஏதேனில் இருந்தாய், கற்கள் ஒன்றை அழகுபடுத்தின, மதுரமும் பதுமராகம் புஷ்பராகம் வைரம் பளிங்கு கோமேதகம் வடிகப்பட்டை நீலம் மாணிக்கம் மரகதம் ஆகியவற்றை அணிந்திருந்தாய். உன்னாடை உன் அழகை வெளிக்காட்டிட்டு நீ பிறந்த அன்றே இவை படைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டன. காவல் காக்கும் கெரும்பு போல் உன்னை திருப்பொழிவு செய்தேன். கடவுளின் தூய மலையில் நீ இருந்தாய், கடவுளின் தூய மலையில் நீ இருந்தாய். ஒளிவீசும் கற்கள் நடுவே நடந்தாய். நீ படைக்கப்பட்ட நாளிலிருந்து உன்னில் கயமை காணப்பட்ட நாள் வரை உன் நடத்தையில் மாசின்றி இருந்தாய். இதெல்லாம் யாரை பற்றி தான், லூசிபர் எப்படி இருந்தான் என்பதை பற்றி சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பின்னால் ஏசியால பார்த்தோம்னா எப்படி கீழே விழுந்தான் அவன், எப்படி ஆனான் என்பதை பற்றி தெளிவாக தெரியும். அந்த தூதர்கள் விழுந்து போனதாலே அவரை துதிப்பதற்கென்று ஆண்டவர்களால் மனுக்குலத்தை என்ன பண்ணாரு, ஏற்படுத்துகிறார். வைத்தலாம் மனுஷரை என்ன பண்ணார் அவர். அப்ப நாம் அவர் நாமத்தை என்ன பண்ணணும், பரலோகத்துக்கு சொல்றப்ப உம் நாமம் என்ன பண்ணணும், அடுத்தது உமது ஆட்சி வருக. என்னது ஆட்சி, அவரது ஆட்சி என்னது, வாட் இஸ் ஹிஸ் ரூலிங், அவருடைய ஆட்சி என்னது, என்ன பிரதர், இறையாட்சி. என்ன எப்படி இருக்கும் இறையாட்சி வந்தா, வாசிங்க திருவெளிப்பாடு 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. அவருடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் திருவெளிப்பாடு 7:16. இனி அவர்களுக்கு பசியும் தாகம் இரா. யாரா ஒருத்தர் சத்தமா வாசிங்க எல்லாம். இனி அவர்களுக்கு பசியோ தாகமோ இரா, கதிரவனோ எவ்வகை வெப்பமோ அவர்களை தாக்கா. ஏனெனில் அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும் வாழ்வு அளிக்கும் நீரூற்றுகளுக்கு வழிநடத்தி செல்லும். கடவுள் அவர்கள் அப்ப அங்க என்ன இருக்காதுமே பசி இல்லை, தாகம் வெயிலோ படிவாங்க. இனி இவர்கள் பசியடையா, இனி இவர்கள் தாகமடையா. சொல்லுமா, இனி இவர்கள் பசியடையா, இனி இவர்கள் தாகமடையா. வெயிலாகிலும் மழையாகிலும் இனி அவரை தாக்குவதில்லை. அழகாயிருக்கும் யார் இவர்கள், இழகாயிருக்கும் யார் இவர்கள். சேனை தலைவரம் வேண்டும் போத்தளத்தில் அழகாயிருக்கும் யார். அவருடைய ராஜ்யத்தில் பசி இல்லை, தாகம் இல்லை, வெயில் இல்லை, மழை குளிர்ச்சி இல்லை. அப்ப இங்க எப்படி இருக்கணும், இருக்கிற மக்களுக்கெல்லாம் என்ன இருக்கக்கூடாது, யாருக்குமே தாகமே, யாருக்குமே வெயில் இருக்காது, படிக்கணும்னா எல்லாருக்கும் அதுக்கேற்ற ட்ரெஸ் என்ன பண்ண எல்லாருக்கும். அப்படிப்பட்ட ஆட்சி எங்க வரணும், யாரு சொல்றது இத, என்ன இப்ப யாரு சொல்றா,
இப்போ யார் சொல்றா? என்ன சொல்றோம்? உமது ஆட்சி ஏதாவது செய்யறமானமா மனப்பாடமாக கற்றுக்கொண்டுச்சேன். அதுதான் 29:13. தான் இந்த வாதிங்க திருப்பி 29:13 நீங்கள் எடுக்க வேண்டாம், சிஸ்டர் எடுத்து வாதி. 29:13 வாதி. இந்த மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகிறார்கள், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு கற்றுக்கொண்டது மனித தலைவர் கூறுவது இதுவே. வாய் சொல்லால் இம்மக்கள் என்னை அணுகுகின்றனர், உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், அவர்கள் உள்ளமோ என்னை விட்டு தொலைவில் இருக்கிறது. அவர்களது இறை அச்சம் மனனம் செய்த வெறும் மனித கட்டளையை சார்ந்தது. மனனம் செய்த வெறும் மனித நாம் பரலோகம் வந்து 1000 முறை சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். எப்படி எல்லாரும் அங்கே இருக்கவங்க ஒரு 10,000 முறை சொல்லிப்போம் பரலோகம் வந்திருக்கு. உமது நாமம் ஆட்சி வருவார். உமது நாமம் சொல்லுங்களேன் பதில. 3வது 7 போட்டாங்க நீங்களா? உமது ஆட்சி. இதுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன் வரைக்கும்? மனப்பாடமாக கற்றுக் கொடுத்தேன், மனப்பாடமாக கற்றுக்கிட்டேன். சின்ன வயசில் புதிர் மாவட்ட கற்றுக் கொடுத்தாங்க, கற்றுக்கிட்டோம். அதற்கப்புறம் வயதுக்கு வந்த பின் இது என்ன ஜெபம் என்று என்னைக்காவது படிக்கிறோமா? இல்லை நம்ம வழிநடத்துவது தான் கற்றுக் கொடுக்குறேன். அவர் ஆட்சி வரைக்கும் நீங்கள் நானும் என்ன செய்யறோம்? இத்தனைய பரலோகத்தில் சொல்கிறோம். என்ன லாபம் இருக்குது? அவருடைய நாமத்தை போற்றாமல் என்ன லாபம் இருக்குது? அவருடைய ஆட்சி வருவதற்கு நான் உண்மையை செய்யலாம் என்ன இருக்குது? எங்களுக்கெல்லாம் வசதி இல்லை பத்த செய்யறது. ஆண்டவர் சாப்பாட்டை பையனு தான் கொடுக்க சொல்ல. ஒரு பிளேட் நிறைய சாப்பாடுனா 4 பிளேட்டை மட்டும் கொடுத்துட்டு மீதி நீங்கள் சாப்பிடு. 5 இருக்குன்னா 2 கொடுத்துட்டு 3 சாப்பிடுதான் சொல்ல. 5 கொடுக்க சொல்லலை, பகிர்ந்தளிக்கத்தான் சொல்ல. அதான் பசி தீர்க்கிற காரியம். பிரைஸ்துலா. அப்போ உமது நாமம் அர்ச்சிக்கப்படக்கூடிய போய் அப்படியே ஆட்சி வரைக்கும் அடுத்தது உமது திருவிழா நிறைவேறுவது போல மனுலகிலும் நிறைவேறுக. விண்ணில் எப்படி நிறைவேறுது? அவர் சொன்னா எல்லாம் இருக்கணும். இப்போ அவர் சொன்னார் தான தர்மம் இப்படி பண்ணுங்கிறார், ஜெபம் இப்படி பண்ணுகிறார், நோன்பு இப்படி இருக்கிறார். இங்க நடக்குதா? ஏன் நடக்கல? ஆனா என்ன சொல்றோம்? உமது சித்தம். யார் செய்யறது? செய்யாம எதுக்கு சொல்றோம்? யாரை ஏமாத்துகிறோம்? இது ஒரு ஜெபம் சொல்லிட்டு நான் 10 பரம் வந்து சொல்லிட்டேன், 100 பரம் வந்து சொல்லிட்டேன். இதுல ஒரு பெருமை. அது தேவன் என்ன அர்த்தத்தை சொல்லிக் கொடுத்தாரோ அதை நிறைவேற்றும் பொழுதுதான் உமது சித்த ஆண்டரே என்னை குறித்து என்ன சித்த வைத்திருக்கு. நான் ஊழியம் செய்து குடும்பத்திலிருந்து நான் எப்படி செய்ய முடியும்? அதை நான் செய்கிறேனா இல்லையா? அதை செய்யாட்டி முயற்சி செய்கிறேனா இல்லையா என்பது தெரியாமல் நாம் செய்யும் பொழுது நம்முடைய சித்தத்தை நிறைய எனக்கு நேரம் இல்லை, வேலாட்டு பிறகு நாங்கள்லாம் பெண்கள் பிறகு, நாங்கள்லாம் கைம்பெண்கள் பிறகு, எங்களுக்கெல்லாம் வயசாட்சி பிறகு, இப்படி ஒரு காரியத்தில் தான் தேவன் அன்றைக்கு ஆரம்பத்தை தெளிவாக சொன்னால் முதியோர்களை வைத்து எவ்வளோ செய்தார்னு சொன்னார். வாலிபர்களை வைத்து செய்திருக்கிறார், சிறு பிள்ளைகளை வைத்து ஆண்டவர் பல காரியங்களை செய்திருக்கிறார். ஆனால் யாரையும் ஆண்டவர் விடுறது கிடையாது. அவருக்கு வேணும் கதாபாத்திரத்தை எடுத்துட்டா எப்படினாலும் எடுத்துருந்தார பயன்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது பரலோகத்தில் அடுத்தது சொல்லுங்க. உமது சித்தம். இந்த பரலோகத்தை பார்த்தீங்கன்னா உமது நாமம், உமது சித்தம், உமது அரசு எல்லாமே யார் ரெஃபர் பண்ணி வருது? எல்லாமே முதல் பகுதி எல்லாம் வேறு ஆண்டவரை பற்றி. என்ன சொல்லும்? உமது நாமம் போற்றப்படுக, உமது ஆட்சி, உமது சித்தம் போல. 2வது பாட்டு எடுத்தீங்கன்னா எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று எங்கள் குற்றங்களை நீங்கள் எங்களை எல்லாமே என்ன வருது? அப்ப முதல் ஜெபம் எல்லாமே யாரை நோக்கி இருக்கணும்? ஒரு ஜெபத்துக்குள்ள போனா பாதிக்கு மேல யார் இருக்கணும்? ஆண்டவர். அதான் தேவன் கற்றுக் கொடுக்கிற பாடம். மனிதனை கற்றுக் கொடுக்கும் பாடம் நீ உனக்கு தேவைன்னா நீ பொறுத்துல இருந்து போயிட்டு வந்தா நடக்கும். உன் சுய தேவைக்காக கற்றுக் கொடுக்கிற பாடம். அப்படி வேதம் எங்கேயும் கற்றுக் கொடுக்கும். இன்னைக்கு பொறுத்தரை செய்து போறவங்கெல்லாம் தேசத்தில் நல்ல ஆட்சி நிலவரம் யாராவது போறாங்களா? நான் கால்நடையாக இங்கேருந்து போகிறேன். ஏன் போகிறேன்னா இந்திய தேசத்தில் சிறுபான்மையெல்லாம் தாக்கப்படுகிறார்கள், அதெல்லாம் நிப்பாட்டப்பட வேண்டும் என்பதற்காக நான் போகிறேன். யாராவது ஒருத்தர் போவாங்களா? உங்கள் கோயிலில் பூசைக்கு காசு கொடுக்குறாங்க, 100 ரூபா 150 ரூபா காசு கொடுக்குறாங்க. யாராவது ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும் கொடுப்பானா? பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும் கொடுப்பானா? எது கொடுப்பாங்கலாம்? என் குடும்பம், நான், என் மனைவி, என் பிள்ளைங்க, என் குடும்பம், அதுக்கு தான் எல்லாம் கொடுப்போம். அப்போ என்ன இருக்குங்க? சீனம். ஆண்டவர் அப்படி கற்றுக் கொடுக்கல. யாரை முதல்ல ஜபத்தில் யாரை முன்வைக்கிறாரு?
எல்லா யாரையும் அவரை பற்றி மகிமைப்படுத்தவும் மாற்றும். இரண்டாவது காரியம், எங்கள் அன்றாட உணவை டெய்லி பிரெட் தான் சொல்லியிருக்கேன். நாம் என்ன பண்ணுறோம்? 50 வருஷத்துக்குள்ளது என்ன பண்ணணும்? சேர்த்து வைக்கிறோம்னா அதான் கடன் வாங்கணும், அதான் கஷ்டப்படுறது. அதனால தான் பிரச்சனை இருக்குது. பிள்ளைகளுக்கு சொத்து வேணும்னு இப்பயே கடனை வாங்கி வச்சு கடன்லையே வாழ்ந்து கடன்லையே நம்ம தான் கட்டியா ஆண்டவர் அப்படியே கற்றுக் கொடுங்க. எங்கள் அன்றாட உணவை அவரை பற்றி முதல்ல சொல்லிட்டார். ரெண்டாவது, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். அடுத்தது, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது. இப்ப நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பாவங்களை மன்னிக்கவில்லை என்றால் உங்கள் குற்றங்களை யார் சொல்றது? ஏசு சொல்லல. இப்ப ஜெபத்தை யார் சொல்லிட்டு இருக்கோம்? என்ன சொல்ல? ஆண்டவரே, ரோசோரியாக்கு எதிராக குற்றத்தை நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, அதனால என் குற்றத்தை என்ன பண்ணாங்க? ஓகே. ரெண்டாவது பரலமந்திரம் சொன்ன ஆண்டவரே, ரோசோரியாக்கு எதிராக 5 குற்றத்தை மன்னிக்கிற ஆண்டவரே. 5 முதல்ல ஒரு 5 சொன்னேன், இப்போ ஒரு 5 10. மூணாவது பரலமந்திரம் இன்னும் 3 இப்போ ஒரு 5 15. பரலமந்திரம் சொல்ல 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 உங்கள் குற்றம் உங்கள் மேல என்ன ஆகும்? குறையுமா? யாருக்கு குறையும்? என்ன ஆகும்? அது குற்றத்தை மன்னிக்காமல் நான் பரலமந்திரம் சொல்லிட்டே என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அதனால ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே மாட்டார். இப்படி குற்றம் பெருகுன்னா பாவியின் ஜெபத்துக்கு தேவன் என்ன பண்ணுறதுல கேட்க மாட்டேன். கேட்டால் என்ன ஆயிடும்? 5 குற்றம் செஞ்சு 50 பரவம் பண்ணுறது சொன்னால் 250 பாவம் ஆகிடும். புரியுதா சொல்ற கணக்கு? புரியுதா? அதனால ஜெபத்துக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டேன். வைத்தலாம் பரலோகத்தில் சும்மா ஆண்டவர் கற்றுக் கொடுத்தா சும்மா நினச்சிட்டீங்களா? ஏசுவார் கற்றுக் கொடுத்தா சும்மா நினச்சிட்டீங்களா? மனப்பாடமாக சொல்வதை கற்றுக் கொடுத்து ஏமாந்து போய்விடாதீங்க. அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்க உங்கள் போதகர்களுக்கு சொல்லுங்க, உங்கள் பங்கு தந்தையருக்கு சொல்லுங்க. பரலோகத்திலிருந்து ஒரு நாள் மக்களுக்கு கற்றுக் கொடுங்க சொல்லுங்க. இல்லை நீங்கள் போய் எடுங்க, நீங்கள் போய் ஆராய்ச்சி வர்ற மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்க. மக்கள் உடனே பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல இதை சொன்னாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுமா? படாத சாமியார் பாவசிங்க 10 பரலோகம் சொல்லுன்னா அங்கே போய் 10 சொல்லுவோம். அப்போ யாரை மன்னிக்க மாட்டோம்? விவசாயிகளை மன்னிக்கணும். அதனால ஒரு ஜெபம் பரலோகத்தில் சொல்றப்ப எல்லாரையும் மன்னிக்கணும். குறிப்பாக எனக்கு எதிராக யாரெல்லாம் தப்பு பண்ணாங்க, எனக்கு எதிராக மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரர், ஏற்று வீட்டுக்காரர், அன்பியற்று உள்ளவங்க, இல்லை நம்ம சபை உள்ளவர்கள் யார் செஞ்சாலும் அதை மன்னிக்கக்கூடிய பக்குவத்தை ஆண்டவர் பரலோகத்தை கற்றுக் கொடுத்தார். ஏன் செய்ய மாட்டோம்? நாம டெய்லி பரலோகத்தில் சொல்கிறோம், வீட்டில் சொல்லாமல் இருக்க மாட்டோம். ஜெபமாலை சொல்லாட்டா கூட ஒரு எல்லாத்தையும் ப்ரேயர் முடிச்சுட்டு ஒரு 10 ஒரு ஜெபமாலை ஒரு பரலோகத்தில் ஒரு அழுதுமுறை சொல்லும் போது என்ன பண்ணணும்? பிறர் குற்றங்களை உணர்ந்து சொல்லும் போது மன்னிப்பது போல. நல்லா ஞாபகம். ஜெபம்ல சாதாரண ஜெபம்ல இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம் சும்மா இயேசு அண்டர்எஸ்டிமேட் பண்ணுறீங்க. அவர் தச்சர் மனுக்கு தியாலஜி என்ன தெரியும்? நீங்கள் தியாலஜி படித்தவங்க பெரிய தியாலஜிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. அவர் தச்சர் மகன் ஆனால் தேவனுடைய அருளை பெற்றவர், தேவனுடைய குமாரனவர். அவருக்கு முன்னால் ஒரு தியாலஜிலாம் ஒன்றும் கிடையாது. பேதுரு எங்கெங்க படித்தார் தியாலஜி? முதல் போப்புன்னு சொல்ல முடியாது. அவர் தலையில் பெரிய மைக் வச்சிருந்தாரா? மைக்குன்னு என்னன்னு தெரியலையா? பிஷப்ல வச்சிருப்பாங்களே பெரிய தொப்பி, அதுக்கு போய் தான் மைக். பெரிய இந்த இது கேசட் போட்டிருந்தாரா? கலர் கலராக போட்டிருந்தாரா? பேதுரு பெரிய சீட் அரியணையில் அப்படியே உட்காந்துருந்தாரா? செங்கோல் பிடிச்சிருந்தாரா? அப்படியே ஒருத்தர் புத்தகத்தை அப்படியே பிடிச்சி வாசிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா? அவர் அப்படிதானே இருந்தார். ஒரு தோளில் ஒரு துணியை போட்டுட்டு ஜோல்னா போய் போட்டு போனாரா? அது இல்லைன்னு தெரியல. கையில் ஏட்டு சொல்லி எடுத்துட்டு அவர் மாட்டை ஊற்றி அணிஞ்சு அப்படியே எடுத்துட்டு போனார். அவர் போன இடத்துல சப்பானி எழுந்துச்சு நடந்தான். இப்போ இன்னைக்கு என்ன நடக்கணும்? அற்புதம் நடக்கணும். ஆதி திருச்சபை அற்புதங்கள் சபைகளிலே நடக்க. நீங்க ஒன்று அற்புதம் சாமியார் சேர்த்துலாம் பார்க்காது. நீங்களும் நானும் என்ன செய்யணும் பாருங்க. ஏன் நம்மளே நடக்கல? பேதுரு உங்களே இதே மாதிரி திருமணமானவர் தான், பிள்ளை குட்டிகளை பற்றி இருந்தவர் தான், மனைவியோடு தான் ஊழியத்துக்கு போனார். உடனே நம்ம மக்கள் சொன்னால் சாமியார் செட்டு பிஷப் எல்லாம் இருக்காங்க, அவங்களாம் செய்வோம், நாங்கள் எப்படி செய்யக்கூடாது? ஏன் உங்களுக்கு ஜெவம் வீட்டு தெருவில் இருக்க உடம்பு இல்லாத நீங்கள் போய் ஜெவம் பண்ணக்கூடாதா?
உங்கள் ஊர் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் ஜெபம் பண்ணக்கூடாதா? உங்கள் சொந்தக்காரன் உடம்புல ஜெபம் பண்ணக்கூடாதா? ஒருத்தர் பிசாசு பிடிச்சா நீங்கள் விரட்டி விடக்கூடாதா? யாரும் சொல்லியிருக்காங்க விரட்டி விட்டாருன்னு? எங்களுக்கு எதிராக குற்றத்தை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை அடுத்து பார்த்தீங்க. எங்களை சோதனைக்கு தேவன் உட்படுத்துகிறவரா? தேவன் உட்படுத்துகிறவரா? அப்படியே புத்தகம். எங்களை சோதிக்கிறவர் யாரு? சோதனை என்ன கொடுத்து நல்லா வாசிக்கிறதா? எங்களை சோதனைக்கு சோதனை ஆண்டவர் கொடுப்பாரா? அவர் ஏன் கொடுத்துருக்காரு? இவ்வளோ நாள் பரலமந்திரம் சொன்னீங்க, என்ன பண்ணுறது? ஆண்டவர் கொடுப்பாரா? இல்லை, எங்கேயாவது கொடுத்துருக்க ஆண்டவர் சோதிச்சிருக்காரு? ஆண்டவர் சோதிச்சிருக்காரு எங்கேயாவது கொடுத்துருக்கா? பைபிளை சொல்லுங்க. நம்ம எவ்வளோ விசுவாசமாக இருக்காங்க ஆண்டவர் சோதிப்பாரான்னு கேட்குறோம். யாக்கோபு 1:13. யாக்கோபு பின்னால் போனமா? நீ எங்கே தென்னை கிடைக்காது. திரும்ப பின்னால் எவரேருக்கு பின்னால். சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிடமிருந்து வருகின்றது என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏனெனில் அவரும் எவரையும் சோதிப்பது. பிரதர் வாசிக்க வருது, நீங்க எவ்வளவு வாசிக்க தெளிவாயிடா. யாக்கோபு சொல்லுங்க, சொல்லு. 1:13. யாக்கோபு 1:13. இச்சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை, அவரும் எவரையும் சோதிப்பதில்லை. புரியுதா? ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதி. எதனால் சோதிக்கவேன்? சாப்பிடாம காலையில் பாதி பேர் உட்கார்ந்துருந்தானே என்ன ஒரு வயிற்றுல கோபப்பட்டானே என்ன வரும்? கோபத்தை ஆண்டவர் கொடுக்குறாரா? சாப்பிடாம இருக்க சொல்றாரா? எக்கச்சக்கமாக பாஸ்போர்ட் வாங்கிட்டுன்னா கெமிக்கலே ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணாங்கன்னா பாய்ச்சலாமல் அதனால என்ன வியாதி வரும்னு சொல்லவே உள்ளுறுப்புகளெல்லாம் பாதிக்கும். இதெல்லாம் யார் செய்யறது? இப்போ நேச்சுரலாக கிடைக்கிறதா வாங்கி சாப்பிட மாட்டேங்காது. இயற்கை பொருளை வாங்கி சாப்பிட மாட்டேங்காது, சாப்பிட்றது கிடையாது. அடுத்து கிடைக்கிறது இல்லை, அது வேறு. கிடைக்கிறப்பதான் சாப்பிட்றோமா? அதுவும் கிடையாது. இதெல்லாம் யார் ஏற்படுத்துறது? நாமே ஏற்படுத்திக் கொடுக்கிற காரியம். அதனால் வருகின்ற விளைவுகள் எல்லாம் நம்மை சோதனை என்று சொல்லும்போது ஆண்டவர் சோதிப்பது கிடையாது. ரைத்தலா? அடுத்த வரை பார்த்தீங்க. எங்களை சோதனைக்கு உட்படுத்தாலேயும் பார்த்தீங்க. தீயோர் எனது எங்களை யார் தீயோன்? யார் தீயோன்? சாத்தானுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஏன் விடுவிக்க சொல்லி சொல்றார்? ஏன் விடுவிக்க சொல்லி சொல்றார்? சோதனையை விளைவிடாதீங்கன்னு சொல்லியாச்சு. தீயோடு நீங்கள் என்ன பண்ணுங்க? தீயோடு எங்களை யார் நம்மளை பிடிக்க வச்சிருக்கிறது? யாரு? இப்ப யார் பிடிச்சி வச்சிருக்கா? ஏன்னு ஆதியில ஏற்பட்ட அந்த பிரச்சனையிலிருந்து சாத்தான் நம்மளை பிடிச்சு வச்சிருக்கு. ஆண்டவருடைய வலிமையினாலே நாம் விடுதலை பெற்று வந்தாலும் மீண்டும் அவன் என்ன பண்ணான்? எத்தனை பேரை பிடிக்கலாம், எப்படி பிடிக்கலாம் வகை தேடி கொண்டு சுற்றி கொண்டு அலைந்து கொண்டு அந்த பிடியில் நாங்கள் மாட்டாமல் நிலவணும். இன்னைக்கு பார்க்குறோம், கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, கற்பழிப்பு நடக்குது, போதைப் பொருள் நடக்குது, கஞ்சா நடக்குது, சிறைச்சாலை எல்லாம் ஃபுல்லாக இருக்கு. இதெல்லாம் யார் கட்டுப்பாடுகள் இருக்கு? யார் கட்டுப்பாடுகள்? எப்படி இத்தனை பேரை வளர்ச்சி பிடிச்சான்? ஊரில் கொலை நடக்குது, சண்டை நடக்குது, அடிதடி நடக்குது. யார் அதெல்லாம் காரணமாக இருக்குது? பிசாசு. அவன் தான் தீயோன்றது எங்களை என்ன பண்ணுங்க நீங்கள்? அப்போ முதல் பகுதி பரலோகத்திற முதல் பகுதி தேவனை பற்றி உயர்த்துகிற காரியம். ரெண்டாவது பகுதி நமக்காக ஜெபிக்கின்ற ஒரு காரியத்தை. இப்போ மன்னிக்கும் பொழுது பேதர் கேட்கிறார், ஆண்டவரே என் சகோதரன் நான் எத்தனை முறை மன்னிப்பது? 7 முறையா 70 முறையான்னு கேட்கிறார். என்ன சொன்னார் ஆண்டவர்? 7 முறையும் அல்ல, 70 இல்லை, 7 முறை 70 முறை 70. அப்ப என்ன அர்த்தத்தை சொல்றாரு? எத்தனை முறை தப்பு செய்தால் என்ன பண்ணு? இந்த பக்குவம் எனக்குள் இந்த தபசு காலத்தில் வரவில்லை என்றால் இந்த 40 நாள் வேஸ்ட்.
இந்த பக்குவம் தான் வரணும். மனம் திரும்புதல் இருந்தால் மன்னிப்பது எங்கே நான் வீக்காக எல்லாரையும் மன்னிக்க முடியாமல் நான் இருக்கேன். நான் கணவனை மன்னிக்க முடியலையா, மனைவியை மன்னிக்க முடியலையா, சகோதரிகள் குடும்பத்தோர்களை மன்னிக்க முடியலையா, அது இனிமேல் எப்போவுமே மன்னிக்க தொடர்ந்து. இப்போ அடுத்த தபசு காலத்துலேருந்தே அப்புறம் பார்த்து போனதில்லை, இதோடு முடிச்சிடணும். ஆண்டு வருகை இருந்தால் பரலோகத்துக்கு. அதுக்காக திருச்சி ஒரு 40 நாளை கொடுத்தோம். அதை வீணடிக்க விடக்கூடாது. எனக்கு அதுதான் மனசு வருத்தம். மக்கள் இப்படிலாம் இந்த மாதிரி போக சொல்லி மனம் திரும்புதலை விட்டுட்டு பாவத்திலிருந்து விடுதலை பெற்று வந்துட்டாங்க கேட்க விட்டுட்டு, நீ கணவனோடு ஒப்புரவாக இருக்கியா, மனைவியோடு ஒப்புரவாக இருக்கியா, மாமனார் மாமியோடு ஒப்புரவாக இருக்கியான்னு கேட்டு நீ ஒரு அட்வைஸ் பண்ணி பண்ணால் பரவாயில்ல. எத்தனை பேரை கணக்கு போடுறவங்க கணக்கு தான் பெருசாக இருக்கக்கூடிய இந்த சத்தியங்களை பற்றி அவளுக்கு போதிப்பதே கிடையாது. அது மாதிரி நீ பீடத்திற்கு காணிக்கை எடுத்துக்கொண்டு வரும்பொழுது உன் சகோதரருக்கு உண்மையான மனத்தாங்கள் இருந்தால் காணிக்கை செலுத்தின்னு சொன்னாரா? என்ன பண்ணுறது? ஆமாங்க, அங்கேயே காணிக்கையை வச்சுட்டு என்ன பண்ணு, போய் சகோதரோட ஒப்புரவாயிட்டு வந்து என்ன பண்ணு. அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கார் ஆண்டவர். சரி, நான் முடிச்சிடறேன், அப்புறம் கேள்வி முடிச்சிடறோம். அப்போ அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்கார் ஆண்டவர். அதனால நாம் ஏமாந்து போய்விடக்கூடாது. நாம் ஒப்புரவாயிக்கணும். அவங்க ஆகிறாங்க, நமக்கு பெரிய பிரச்சனை, நாம் நம்ம பணத்துக்குள்ள அவங்களை பற்றி ஒரு பாரம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்படி ஆண்டவர் மன்னிப்பதில் இவ்வளவு பர்டிகுலராக இருக்குதா? இந்த மனம் திரும்புத நாட்களே பாவ மன்னிப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒரு கருத்து. இந்த சத்தியத்தை இந்த 40 நாளைக்குள் நீங்கள் முடிச்சு யாரோடும் என்ன சொல்லணும், யாருமே கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவே, யாருமே கசப்பு இல்லை. இந்த உணர்வுகள் எனக்குள் வரும்பொழுதுதான் இந்த 40 நாட்கள் ஒரு அர்த்தமுள்ள நாட்களாக இருக்கும். இல்லை என்றால் இது ஒரு வெளி வேஷம், ஒரு வெளி வேஷம். பரிசேயர் போல சதிசேயர் போல வெளி வேஷத்துக்காக செய்த காரியமாக மாறிப்போம். வைத்துலாம் அடுத்த முறை சந்திக்கும் பொழுது ஈஸ்டர் வந்திருக்காரு. அதுக்கு முந்தின வாரத்தில் அடுத்த வாரம் பெரிய சனிக்கிழமை வருது, அன்னைக்கு ப்ரேயர் இருக்காரு. அந்த புதன்கிழமையோ அதுக்கு முந்தின குருத்திங்க அன்னைக்கு சாயந்தரம் ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ இடைப்பட்ட நாள் ஒரு நாள் பிரதர்கிட்ட சொல்லி திருச்செடி சொல்லி அரேஞ்ச் பண்ணோம். இந்த வாரம் ஹோலி வீக்கில் ஒரு நாள் உங்களுக்கு ரெண்டு வருகிறோம், வந்து ஜெபம் எடுத்து அது முடிக்க அன்னைக்கு வர்றப்ப எல்லாரும் வந்து நான் எல்லாரும் கூட ஒப்புரவாக இருக்கணும், வாய் திறந்து தேவன் முன்னால் நீங்கள் சாட்சி சொல்லுவேன்னு சொல்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அதுதான் மனம் தெரியும். அவங்க நம்ம கூட இருக்காங்களோ இல்லையோ, நாம் போய் அவனை என்ன வேணும், நான் ஃபோன் பண்ணி தபசு காலத்தை ஆண்டவருடைய மாதிரி சொன்னார், என்னை மன்னிச்சிங்க, தப்பு என் மேலே தான், மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவர் கண்டிப்பான கூட அந்த சந்தோஷத்தையும் சமாதானம் நமக்கு அந்த ஆண்டவர். அதற்காகத்தான் இந்த 40 நாட்கள் சிலுவை பாடுகள் தியானம், சிலுவை பாடுகள் சுற்றுப்பிரகாரம், என்னென்னவோ திருச்செவிலை செய்கிறாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணோம், வழக்கம் போல காவி கட்டு காவி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஊருக்காக போயிட்டு. எனவே இந்த நாட்களுமாக இந்த ஊரில் உள்ளவங்க அந்த மாதிரி செய்ய மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். இந்த ஜபத்துக்கு ஒரு யாரும் செய்ய மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். ஒரு மன திருந்தோடு எல்லாரும் வந்து என்ன பண்ண இடத்துல ஆண்டவரே இந்த தபசு காலத்திலே திருச்சபை கொடுத்த 40 நாட்களிலே நான் மனம் மாறி எல்லாரையும் மன்னிச்சிட்டேன், பரலோகத்தில் சொல்லும் பொழுது என் மனசில் ஒரு சந்தோஷம் வருதுன்னு சொல்லி இங்கே வந்து என்ன பண்ணணும், யார் மேலும் கசப்பு இருக்கக்கூடாது ஆண்டவரை வெளிப்படுத்துறாரு. நம்முடைய கடவுளை அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளில் இந்த நோன்பு நாளில் நாங்கள் எப்படி நோன்பு இருக்க வேண்டும், எப்படி உபவாசிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீரேன், எப்படி தான தர்மம் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீரேன். அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிற மாட்டோரே, நன்றியோடுமே துதிக்கிற மாட்டோரே. இந்த மன மாற்றத்தின் காலத்திலே நீர் எங்கள் உள்ளத்தை பார்க்கிறேன், மனிதன் முகத்தை பார்ப்பான் ஆனால் கடவுளோ உள்ளத்தை பார்க்கிறார் என்று சொன்னீரே. எங்கள் உள்ளத்தை பார்க்கிற தேவன், நாங்கள் எந்த நிலையில் உம்மிடம் வருகிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்கிறதாக இருக்கிறேன். உமது பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. ஆதலால் நாங்கள் இந்த காலத்தில் முக்கியமாக நாங்கள் செய்ய வேண்டியதாக எதிர்பார்ப்பது ஜபம், தபம், தான தர்மம். நாங்கள் ஜெபிக்கும் போது மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று ஜெபிப்பது அல்ல. உள்ளறைக்கு சென்று கதவை தாளிட்டுக்கொள், இதயத்தின் உள்ள ஆழத்திற்கு சென்று வேறு எந்த மற்ற இடங்களுக்கு இடம் கொடுக்காத நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்போ நாங்கள் ஜெபிக்கும் போது விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிக்க என்று கற்றுக் கொடுத்தீரே. உம்மை புகழ, உம்மை பாட, உம்மை ஆராதிக்க, உமது ஆட்சி வருக, உம் சித்தம் திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல இங்கு நிறைவேறுக என்று எப்படி ஜெபிக்க என்று கற்றுக் கொடுத்த இயேசுவே, அதை நாங்கள் கற்றுக்கொடு வழிநடத்த வேண்டுமா இருக்கிறோம் ஐயா. 2வது பகுதியில் எங்களுடைய அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னித்து உள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று இப்படியாக ஒவ்வொரு ஜெபத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தகப்பனே, நாங்கள் இது மாதிரி எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறீரப்பா. மனிதர் பார்ப்பதற்காக அல்ல, இயேசு பார்ப்பதற்காக, பரலோக பிதா எங்களை பார்ப்பதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்தை எங்களுக்கு உற்சாகப்படுத்தி ஊட்டுகிறவர் ஆவியானவர். அந்த ஆவியானவர் கேட்போமா? ஜெப ஆவியே ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெப ஆவியே ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஒவ்வொரு நாளும் எங்களை ஜெப ஆவியால் நடப்பு காண்டவை. நாங்கள் முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு வல்லமையோடு, முழு பலத்தோடு ஆராதிக்க வேண்டுமானவர்கள். ஆராதனைக்குரியவரே, எனக்கென்று நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர் என்று ஏசாயா தீர்க்கதரிசியாக சொன்னீரே. அந்த புகழை பாடுவது எங்கள் வாழ்வில் இன்பமாக இருக்க வேண்டுமே. அப்படி நாங்கள் ஜெபிப்பதால் உமது அந்த சமூகத்தில் அது சுகந்த வாசனையாக வருமே. அப்படி ஜெபிக்கும்படி எங்களை ஜெபாவியால் நிரப்ப வேண்டும். அடுத்து அந்த தான தர்மம், உன் வழக்கை செய்வதை இலக்கை அறியாதிருக்க வேண்டும். நாங்கள் யாருக்கு உதவி செய்ய வேண்டும், எப்படி செய்வதை கற்றுக் கொடுக்கிறவன் நீர்தான் ஆடுவை. ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிற. நீதிமொழிகள் 19:17. அவன் கொடுத்ததை அவர் திருப்பி கொடுப்பார். அப்படியாக நாங்கள் தான தர்மம் அதிகமாக இந்த நாட்களில் செய்ய வேண்டும். யாருக்கு எங்கள் உதவி தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு நாங்கள் தேடி சென்று உதவ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறீரே. மாறாக மற்றவர்கள் பார்க்கும் முன்பாக தெரு வீதிகளிலும் ஆலய தொழுவைக்கொடர் என்று செய்யாதீர்கள் என்று இயேசு கற்றுக் கொடுத்தாரே. நாங்கள் இந்த நாட்களில் அதிகமாக நாங்கள் தான தர்மம் செய்ய எங்களை உற்சாகப்படுத்துவீரே. அதற்காக மக்கள் நன்றி சொல்கிறோம். நன்றி இயேசப்பா. உபவாசிக்கும் போது நாங்கள் எப்படி உபவாசிக்க வேண்டும்? உபவாசிக்கும் போது வெளிவேடக்காரை போல இருக்காதீர்கள். தலைக்கு எண்ணெய் பூசுங்கள், முகவாடத்தில் இருக்காதீர்கள் என்று சொன்னீரே. நீங்கள் மறைவாக இருப்பதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு பின்னக தந்தையும் பதிலளிப்பார், பலன் கைமாறு கொடுப்பார் என்று அந்த 100 நாட்களிலே யோகில் இருக்கிற சொல்லியாக நீங்கள் வெளிப்படுத்திய காரியம். இதையால் நான் நோன்பு என்று சொல்கிறேன் என்று குடும்ப தலைகளை அவிழ்க்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறேன். கற்றுகள் இப்படி இருப்பவர்களுக்கு நாங்கள் சுகம் கொடுக்க வேண்டும். அதுதான் நாங்கள் நோன்பின் காலம். சாக்குடை அணிவதோ அல்லது நடைபயணம் செய்வதோ அல்ல, இயேசுக்கு பிரியமானதையே நாங்கள் செய்ய வேண்டுமே. எங்கள் சொந்த விருப்பப்படி, அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் சொன்ன மற்ற மக்கள் விருப்பப்படி அல்ல. உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ளாதீர்கள். கிழித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அந்த உடைகளை கிழித்துக் கொள்ளுங்கள், உள்ளத்தை கிழிங்கள் என்று சொன்னார். உடைகளை பற்றி ஆண்டு கேட்கவே இல்லை. யோகத்துக்கு முதல் சாம்பிள் தரணிக்கு வாசிக்க கட்ட காரியம், உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ளாமல் மாறாக உங்கள் இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள் என்று. ஆண்டு நம் இதயத்தில் தானே இப்படி வர ஆசைப்படுகிறார். வெளிவேடக்காரருக்கு ஐயோ கேடு என்று சொல்கிறாரே. அவர்கள் கைமாறி இங்கே பெற்றுக் கொண்டார்கள். பரலோகத்தில் ஒரு சேருமான் கிடைக்காதே, தெரியாதே. நோன்பு இருப்பது எப்படி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரே. நாம் நோன்பு இருப்பது எனக்கும் ஆண்டவருக்கும் தெரிந்தால் போதும், வெளியுள்ளவர்களுக்கு தெரிய வேண்டாம். ஆடையை மாற்றினா தெரியும், நடப்பயணம் போனால் தெரியும், அப்போ பலன் கிடைக்காது. ஆண்கிட்ட கேட்போமா, அப்பா உமக்கு பிரியமானது நான் நோன்பு இருக்க, உமக்கு பிரியமானதை நான் தான தர்மம் செய்ய, உமது பரிசுத்தாவின் பலவேளை நீ நடத்துங்கப்பான்னு கேட்போமா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக சம்பனே, அகிலே சம்பனே, தேற்றும் தெய்வமே, துணையாக
உபவாசம் இருக்கும் போதும் ஜெபிக்கும் போதும் தான தர்மம் செய்யும் போதும் உமக்கு மட்டுமே அது தெரியும்படி நாங்கள் செய்ய அது வல்லமையால் எங்களை நிரப்பி விட்டீரை நாங்கள் விசுவசிக்கிறோம் ஐயா. அதற்காக நாங்கள் நன்றி கொள்கிறோம் ஐயா. இந்த மனமாற்றத்தின் காலத்தில் இருக்கும் நாங்கள் இன்னும் அதிகமாக உண்மை நெருங்கி வரணுமே, உம்மோடு இருக்கணுமே. அதுதானே நீ விரும்புகிற காரியம். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. அப்படி இந்த நாட்களாவது இன்னும் இயேசுக்கும் எனக்குள்ள உறவை நெருங்கி கிட்டி சேர அது வல்லமையான நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. உற்சாகத்தலைகளை நிரப்பு காட்டவே. உலகத்தின் காரியங்களும் உடல் பலவீனங்களும் எதுவும் தடையாக இல்லாதபடி நான் இயேசு, எனக்குள் இயேசு என்ற உணர்வோடு நாங்கள் நானுவர் ஆலயம், எனக்குள் இயேசு இருக்கிறார் என்ற உணர்வோடு நாங்கள் உண்மை துதிக்க, ஆராதிக்க, மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொரு கருவியாக எடுத்து பயன்படுத்துமாப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய மன்றாட்டு மன்னிப்பதுதான் இன்னைக்கு, வேறு மன்றாட்டு எதுவும் கிடையாது. யாரையெல்லாம் மன்னிக்க முடியாமல் இருக்கோமோ அவரையா மன்னிக்கும். கணவனாகட்டும், மனைவியாகட்டும், பிள்ளைகளாகட்டும், பெற்றோராகட்டும், சகோதர சகோதரிகள், பங்காளிகள், மாமன் மச்சான், சின்ன உறவுகளோ யாரையெல்லாம் மன்னிக்க முடியாமல் இருக்கோ எல்லாம் மன்னிக்கும். மன்னிப்பு இல்லை என்றால் அந்த ஆராதனை அர்த்தமில்லாதான் போய்விடும். சிலுவை பாடலை தியானம் செய்தோம், ஜெபமாலை செய்தோம், ஆண்டவரை துதித்தோம், மன்னிப்பு மன்றாட்டை வாசித்தோம், படித்தோம், வேதத்தை கேட்டோம். இன்னும் மனம் மாறவில்லை என்றால் மனம் மாற முடியும். ஆண்டவர் பக்கம் திருப்பி இருந்த மனசு மனதை ஆண்டவர் பக்கம் திருப்பிட்டால் அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. இன்று நாங்கள் இந்த பிரேயர் மீட்டிங்கில் எவ்வாறு ஜெபிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், நமக்கு எதிராக பாவம் செய்தவர்களை நாங்கள் எவ்வாறு மன்னிக்க வேண்டும் என்று எங்களுக்கு இந்த சகோதர சகோதரிகள் மூலம் வெளிப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் அன்பு பரலோகத்திற்காக இந்த காப்பா நாட்டில் நடக்கும் இந்த ஜெபக்கூட்டத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும் நன்றி கூறுகின்றோம். அவர்கள் போகும் பொழுதும் வரும்பொழுதும் ஆண்டவரே நீர் கூட இருந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் நீ செய்து அவர்களுக்கு உடல் சுகத்தை உள்ள சுகத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்களை நீர் ஆசீர்வதியும். மேலும் எங்கள் பாப்பா நாட்டில் இருக்கிற மக்கள் அனைவரும் ஒன்று சேர்த்து வந்து உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் வேண்டிய வரத்தையும் கொடுக்கிறதும். அன்பின் பரலோக பிதாவே, நிறைய நல்ல கருத்துக்கள், நிறைய நல்ல கருத்துக்கள், நிறைய எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம். இங்கு நாங்கள் அனைவரும் உன் வாழ்வில் சிறந்து விளங்க எங்களுக்கு அனைவருக்கும் வரமரலும். நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லுவோம். மலாக்கி 4ஆம் அதிகாரம் 2வது. ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீரின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கண்ணுகளுக்கு வளர்வீர்கள். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் 1 Corinthians. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். தனிப்பட்ட வாக்குத்தை ஒரு காரண பற்றி சொல்லுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உன்னை காக்க கடவர். கர்த்தருடைய முகத்தை பிரகாசிக்கும் வெற்றிருக்க கடவர். கர்த்தருடைய முகத்தை பிரச்சனமாக்கி உனக்கு சமாதானம் நின்றுகிறார். என் ஆத்துமாவை கர்த்தரை சோதனை இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ள
தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே எல்லாருக்கும் பேசுகிறார்.